ஆப்ஷன் 3ல தான் ஃபர்ஸ்ட் பி இருக்கு. சோ அதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? சோ அந்த இயர்ஸ் எல்லாம் நான் வந்து கரெக்ட் வரிசையா கொடுத்துருக்கேன் ஆர்டர்ல. ஃபர்ஸ்ட் எலிசபெத்தன் ஏஜ், அதுக்கு முன்னாடி வந்து ஓல்டு பீரியட் வரும், அதுக்கப்புறம் எலிசபெத்தன் ஏஜ் வரும். ஓகேவா? இதுலதான் ஷேக்ஸ்பியர், அப்புறமா நம்ம யூனிவர்சிட்டி விட்ஸ் எல்லாம் வருவாங்க. அடுத்தது ஜெகோபியன் ஏஜ். ஜெகோபியன் ஏஜ்ல தான் பென் ஜான்சன், அவங்க தாமஸ் டெக்கர், அவங்க எல்லாரும் வருவாங்க. அடுத்தது கேர்லின் ஏஜ். கேர்லின் ஏஜ்ல வந்துட்டு நம்மளோட ரிச்சர்ட் லவ்லேஸ், தாமஸ் கேரியோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் வருவாங்க. அப்புறம் காமன்வெல்த் பீரியட் இருக்கும், ஆலிவர் க்ரோம்வெல்ட்ல இருந்திருப்பார்ல அந்த பீரியட். தென் ரெஸ்டரேஷன் ஏஜ், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ட்ரைடன் இருந்திருப்பாரு, அண்ட் ஜார்ஜ் ஃபர்குகார் அவங்க எல்லாரும் இருந்திருப்பாங்கல்ல அந்த பீரியட். அகஸ்டன் ஏஜ்ல போப், ஸ்விஃப்ட், அடிசன் அவங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க. ரொமான்டிக் ஏஜ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஓகேவா, வேர்ட்ஸ்வொர்த், கால்ரிட்ஜ்லாம் இருந்திருப்பாங்க. தென் விக்டோரியன் பீரியட் ஜார்ஜ் எலியட் அவங்களா இருந்திருப்பாங்கல்ல அது. மாடர்ன் பீரியட்ல டிஎஸ் எலியட், வெர்ஜினியா வூல்ஃப் இவங்களா இருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம அந்த ஏஜ் தெரிஞ்சுட்டு பின்னாடி யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு தெரிஞ்சா குரோனாலஜில நம்ம ஆர்டரா வந்து அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ இந்த ஏஜ்ல இந்த ரைட்டர் வருவாங்க நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து செக்ஷுவல் ஜெலசி இஸ் தி தீம் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் ஒத்தெல்லோ. ஓகேவா? தென் இதுல கொடுத்திருக்கிற அந்த ஆர்டர் தான் வந்து டாட் ட்ரெஜடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஆர்டர்ல தான் நான் கொடுத்திருக்கேன். ஹாம்லெட், ஒத்தெல்லோ, கிங் லியர், மெக்பெத். இதுல வந்து ஒத்தெல்லோக்கு தான் தீம் வந்து செக்ஷுவல் ஜெலசியா இருக்கும். ஓகேவா? அண்ட் ஒத்தெல்லோட சப்டைட்டில்னு பார்க்கும்போது மூர் ஆஃப் வெனைஸ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which of the plays of Shakespeare was translated into Bengali and directed by Girish Chandra Ghose? Macbeth, Tempest, Hamlet. Okay, Macbeth. வேற ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஹாம்லெட், டெம்பஸ்ட். ஓகே ஓகே, நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? மெக்பெத் தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். மெக்பெத்தை தான் எடுத்து பெங்காலில டிரான்ஸ்லேட் பண்ணி அண்ட் டைரக்டும் பண்ணிருப்பாங்க. யார் டைரக்ட் பண்ணிருக்காங்கன்னு கேட்டா கிரிஷ் சந்திர கோஸ். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். பிரிவிட்டி இஸ் த சோல் ஆஃப் விட். இந்த லைன் வந்து ஷேக்ஸ்பியரோட இந்த புக்ல அப்பியர் ஹாம்லெட் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா? ஹாம்லெட்ல தான் வந்து பிரிவிட்டி இஸ் த சோல் ஆஃப் விட் அப்படிங்கிற லைன் வந்து அப்பியர் ஆகிருக்கும். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோவிங் எடிஷன் ஆஃப் ஷேக்ஸ்பியர். ஓகேவா? ஒரு சைட் எடிஷன் கொடுத்துருக்கேன் அண்ட் அந்த சைட் இயர்ஸ் கொடுத்துருக்கேன். நிக்கோலஸ் ரோவோட எடிஷன் வந்து எப்போ வந்திருக்கும்? ஷேக்ஸ்பியரோட சோனட்ஸ்லாம் எடுத்துட்டு அவங்க வந்து எடிஷனா வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிருப்பாங்கல்ல, அதுதான் எடிஷன். ஓகேவா? நிக்கோலஸ் ரோவோட ஓகே, இதுல சாமுவல் ஜான்சனோட கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 1725. ஓகே, ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? நிக்கோலஸ் ரோன் பார்க்கும்போது அவரோட எடிஷன் எப்போ வந்திருக்கும்னா 1709ல வந்திருக்குது. போப்போடது எப்போ வந்திருக்குன்னா 1725ல வந்திருக்கு. ஓகேவா? லூயிஸ் தியோபால்டோடது 1733ல வந்திருக்கு. சாமுவல் ஜான்சனோடது 1765 வந்திருக்கும். ஓகேவா? சோ இதுல வந்து உங்களுக்கு நிக்கோலஸ் ரோ அண்ட் சாமுவல் ஜான்சன் கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ நிக்கோலஸ் ரோன் பார்க்கும்போது 1709, போப்பன் பார்க்கும்போது 1725, லூயிஸ் தியோபால்ட் வந்து 1733 அண்ட் சாமுவல் ஜான்சன் பார்க்கும்போது 1765. ஓகேவா? சாமுவல் ஜான்சன் வந்து இதுக்கு 10 இயர்ஸ் முன்னாடி தான் அவரோட டிக்ஷனரியும் பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. 1755 அதை பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. கிளியர் தானே எல்லாருக்கும்? சுபா இது என்ன எடிஷன்? ஆக்சுவலி ஷேக்ஸ்பியரோட எடிஷனா? என்ன டிராமா, ஐ மீன் சானட்ஸா என்னது? சானட்ஸ் எடுத்து அதை வந்து அவங்க எடிட் பண்ணி அவங்க அவங்களோட எடிஷனா கொண்டுட்டு வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஓகேடா. ஓகே ஓகே, அடுத்தது மேட்ச் தி சப்டைட்டில்ஸ். ஒத்தலோ, மோர் அண்ட் லெஸ். ஓகே, everything is in correct order. கரெக்ட் ஆர்டர். இதுல இருக்க எல்லாமே வந்து கரெக்டான ஆர்டர்ல தான் இருக்கு. ஹாம்லெட், பிரின்ஸ் ஆஃப் டென்மார்க் கரெக்ட். ஒத்தெல்லோ, மோர் ஆஃப் வெனைஸ், 12th நைட், வாட் யூ வில், அண்ட் ஹென்ரி தி 8th, ஆல் இஸ் ட்ரூ. இதுதான் கரெக்டான ஆர்டர். ஓகேவா? ஓகே, இல்லிரியா இஸ் தி செட்டிங் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் 12th night. எஸ், கரெக்ட். 12th night. 12th night. 12th night தான் செட்டிங் வந்து இல்லிரியாவா இருக்கும். ஓகேவா? ஓகே, இதுல வந்துட்டு நான் அடுத்த மத்த ஒர்க்கோட செட்டிங் அண்ட் ஒர்க் கொடுத்துருக்கேன். படுவா இட்டாலி எதோட செட்டிங் பார்த்தா டேமிங் ஆஃப் ஷ்ரூ, அண்ட் மிலன் வந்து டெம்பஸ்டோட செட்டிங். வெரோனா மான்டுவா வந்து ரோமியோ அண்ட் ஜூலியட்டோட செட்டிங். அலெக்சாண்ட்ரியா ரோம் வந்து ஆண்டனி அண்ட் கிளியோபெட்ராவோட செட்டிங். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
which of the following did not happen in 1599? இதுல எது வந்து 1599ல நடந்திருக்காது? Elizabeth, death of Elizabeth I. Birth of Elizabeth the first. எஸ் சூப்பர். டெத் ஆஃப் எலிசபெத் ஒன் தான் வந்து நடந்திருக்காது. ஸோ டெத் ஆஃப் ஸ்பென்சர் அவர் வந்து எப்போ டிமைஸ் ஆயிருப்பாருன்னா 1599ல தான் டிமைஸ் ஆயிருப்பாரு. தென் ஷூ மேக்கர்ஸ் ஹாலிடே யாரோட ஒர்க்? தாமஸ் டிக்கர். அதுவுமே வந்துட்டு 1599ல தான் இருந்திருக்கும். குளோப் தியேட்டருமே வந்து 1599ல தான் ஓபன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? இதுல வந்து எது வந்து ராங்னு பார்த்தா டெத் ஆஃப் எலிசபெத் ஒன். ஆப்ஷன் டி தான் வந்து அதுக்கு ஆன்சர். ஓகே. Bacon adapted the term essay from Montaigne. Right. Montaigne. ஓகேவா? இதுதான் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுல என்னன்னா மாண்டேக் தான் வந்து ஒரு பிரெஞ்சு எஸ்ஏஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அவர் வந்து இன்ஃபார்மல் எஸ்ஏஸ் எழுதுவாரு. நம்மளோட பேக்கன் வந்துட்டு ஃபார்மல் எஸ்ஏஸ் எழுதுவாரு. ஓகேவா? தென் who among the following translated Homer? இதுல யார் வந்து George Chapman. Option 4. Yes, correct. George Chapman தான் வந்து இதுக்கு ஆன்சர். Who wrote famous sonnet on George Chapman? John Keats. John Keats. ஓகேவா? அது என்ன sonnet யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? On first looking into Chapman's Homer. Yes, correct. On first looking into Chapman's Homer. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல அவர் தான் வந்து ஹோமரோட ஒர்க்ஸ் வந்து ஹோமர் வந்துட்டு அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாருன்னு அதை பிரைஸ் பண்ற மாதிரி நம்மளோட கீட்ஸ் வந்து ஆன் ஃபர்ஸ்ட் லுக்கிங் இன் தி சாப்மேன்ஸ் ஹோமர் அப்படிங்கிற ஒர்க் வந்து எழுதிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. The plot of Two Noble Kinsmen is derived from. எதுல இருந்து எடுத்திருப்பாங்க அதோட பிளாட்? Knight's Tale. Okay. Knight's Tale. எஸ் கரெக்ட். நைட்ஸ் டேல இருந்து தான் டூ நோபல் கின்ஸ்மேன் அப்படிங்கிற ஒர்க்குக்கு வந்து பிளாட் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? டூ நோபல் கின்ஸ்மேன் யாரோட ஒர்க் ஆக்சுவலா? Shakespeare. ஷேக்ஸ்பியர் அண்ட் ஜான் ஃபிளெச்சர் ரெண்டு பேரும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி எழுதின ஒர்க் தான் வந்து டூ நோபல் கின்ஸ்மேன். எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1634ல பப்ளிஷ் ஆயிருக்குது. அதுக்கு எதுல இருந்து பிளாட் எடுத்திருக்காங்கன்னா கேண்டர்பரி டேல்ஸ்ல இருக்கிற நைட்ஸ் டேல்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஓகே. சார்ல்ஸ் லாம் கால்ட் the last of great race இப்படின்னு யாரை பார்த்து அவங்க சொல்லியிருப்பாங்க? பிலிப் மெசஞ்சர், ஜான் ஃபிளெச்சர், ஜேம்ஸ் ஷெர்லி, சாமுவல் டேனியல். James Fletcher. ஓகே. ஃபிளெச்சர் சொல்லிருக்கீங்க. வேற? James Shirley. ஷெர்லி. ஓகே. various of answers are coming. வேற? ஓகே, நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஜேம்ஸ் ஷெர்லி தான் கரெக்ட். ஓகேவா? ஜேம்ஸ் ஷெர்லியை பார்த்து தான் த லாஸ்ட் ஆஃப் கிரேட் ரேஸ் அப்படிங்கிற மாதிரி சார்ல்ஸ் லாம் வந்து கமெண்ட் பண்ணிருப்பாரு. அடுத்து, in Samson Agonistes, the term Agonistes refer to wrestler, artist, priest, physician. Wrestler. Okay, wrestler. ஓகே, ரெஸ்லர். இதுக்கு ஆன்சர் வந்து ரெஸ்லர் தான். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சாம்சன் அண்ட் அகனிஸ்டஸ் யாரோட ஒர்க்? ஜான் மில்டனோட ஒர்க் தான் சாம்சன் அண்ட் அகனிஸ்டஸ். ஓகேவா? 1671ல வந்துட்டு அது பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுல வந்து அகனிஸ்டஸ்ங்கிறது வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ரெஸ்லர். ஓகேவா? இந்த ரெஸ்லிங் கேம் வச்சுட்டு நம்மளோட ரொலாண்ட் பார்த்தஸ் வந்து ஒரு ஒர்க்ல எழுதிருப்பாருல மித்தாலஜி. ஓகேவா? அதுல வந்து ரெஸ்லிங் வந்து ஒரு கேமா வந்திருக்கும். மித்தாலஜி யாரோட ஒர்க்னா ரொலாண்ட் பார்த்தஸ். எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1957. வேற ஒர்க் ரொலாண்ட் பார்த்தஸோடது? Death of the author. 1967. சூப்பர். எஸ், டெத் ஆஃப் த ஆத்தர் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1967. எஸ், நேத்திக்கே chronology கேட்டாங்கல்ல. எஸ் பார் இஸ் இட் 1970. ஓகே. இமேஜ், மியூசிக், டெக்ஸ்ட்? 1977.
77. ஓகே ஓகே. அப்போ 1973ல எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? Pleasure of a text. Pleasure of a Text. ஓகேவா? அப்போ டெத் ஆஃப் த ஆத்தர் இவர் எழுதியிருக்காரு. டெத் ஆஃப் ரொலாண்ட் பாத்தஸ்னு யார் ஒர்க் எழுதிருப்பாங்க? ஓகே, நான் க்ளூ கொடுக்குறேன். ஓகேவா? அவங்களோட டேர்ம் வந்து அஃபோரியா, ட்ரேஸ். Derrida. சொன்னா உடனே எல்லாரும் சொல்லிடுவீங்க, அதனால தான் நான் அதர் டேர்ம்ஸ் சொன்னேன். ஓகேவா? டெரிடா தான் வந்து டெத் ஆஃப் ரொலாண்ட் பாத்தஸ் அப்படின்ட்டு ஒர்க் எழுதியிருக்கிறாரு. ஓகேவா? டெத் ஆஃப் த ஆத்தர்ங்கிறது ரொலாண்ட் பாத்தஸோட ஒர்க். டெத் ஆஃப் ரொலாண்ட் பாத்தஸ் சொல்லிட்டு டெரிடா எழுதியிருக்காரு. ஓகே. What is the correct chronological sequence of British poet in order of their birth? யார் வருவாங்க ஃபர்ஸ்ட்? John Donne. John Donne. ஜான் டன். 1572. ஓகே கரெக்ட். 1572ல பிறந்திருப்பாரு. அப்போ அடுத்தது யார் வருவாங்க? இதுல ஒண்ணு வந்து நீங்க கெஸ் பண்ணாலே John அடுத்தது வந்து Milton. எஸ் ஜான் மில்டன் 1608ல பிறந்திருப்பாரு. அண்ட் தென் Andrew Marvell, 1621. ஓகே, நம்ம ஆன்சர் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஜான் டென் தான் 1572ல பிறந்திருக்காரு நீங்க சொன்ன மாதிரி. அண்ட் அதே இயர்ல தான் நம்மளோட பென் ஜான்சன் அண்ட் தாமஸ் டெக்கர். ஓகேவா? இவங்க ரெண்டு பேருமே 1572ல தான் பார்ன் ஆயிருப்பாங்க. தென் தாமஸ் கேரியூ 1595ல பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் ஜான் மில்டன் 1608ல பிறந்திருக்காரு. ஓகேவா? அடுத்து ரிச்சர்ட் லவ்லே 1617, ஆண்ட்ரூ மார்வல் 1621. இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு இதுல ஒருத்தங்க மட்டும் அதுல மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ்ல வர மாட்டாங்க. யார் அது? Sons of Ben. ஜான் மில்டன். ஓகேவா? ஜான் மில்டன் மெட்டாபிசிக்கல். இதுல வந்துட்டு ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகேவா? ஜான் மில்டன் வர மாட்டாங்க and ரிச்சர்ட் லவ்லே இவங்களுமே வந்துட்டு மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ்ல வர மாட்டாங்க. அண்ட் இதுல இருக்கிற ரெண்டு பேரு சன்ஸ் ஆஃப் பென்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்கள கவாலியர் பாயிண்ட்ஸ்ல வருவாங்க. யார் அந்த ரெண்டு பேரு? Richard Lovelace and Thomas Carlyle. ரிச்சர்ட் லவ்லேஸ் அண்ட் தாமஸ் கேரியூ. ஓகேவா? ஆன்லைன் மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ல வருவாரு. தாமஸ் கேரியூ வந்து மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்லயும் வருவாரு, as well as கவாலியர் பாயிண்ட்ஸ்லயும் வருவாரு. தென் ரிச்சர்ட் லவ்லேஸ் அவர் வந்து கவாலியர் பாயிண்ட்ஸ்ல வருவாரு. ஆண்ட்ரூ மார்வல் வந்துட்டு மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ்ல வருவாரு. இவர்தான் வந்து யங்கஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மெட்டாபிசிக்கல் பாயிண்ட்ஸ்ல. அப்ப எல்டஸ்ட் யாரு? Cowley. Cowley. எஸ் கரெக்ட். ஆடம் கவுலே தான் வந்து எல்டஸ்ட். ஓகேவா? Okay. Which of the following works title were inspired by John Donne's Meditation 17? Hemingway's For Thomas Whom the Bell Merton's Tolls. No Man is Silent. Option Option A. C. Okay. Option A Option சொல்லிருக்கீங்க. C. வேற? Option C. Okay. வேற? Option C. Okay. A. Okay. Okay. இந்த கொஸ்டினுக்கு வந்து Option A and C. ஓகேவா? A and C. எஸ் கரெக்ட். A and C. மெடிடேஷன் 17ங்கிறது டன்னோட ஒர்க். அதுல இருந்து தான் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே வந்து ஃபார் ஹூம் த பெல் டால்ஸ் அப்படிங்கிற ஒர்க்கு வந்து டைட்டில் எடுத்திருப்பாரு. அண்ட் தென் தாமஸ் மர்டன் வந்து நோ மேன் இஸ் அன் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒர்க்குக்கும் டைட்டில் எடுத்திருப்பாரு. ஓகேவா? ஆன்சர் வந்து A and C. ஓகே. விக்ரம் சேத் bought and renovated which of the following metaphysical poets house? இது ஒரு George question Herbert. இருந்து George ஓகே Herbert. ஜார்ஜ் ஹெர்பர்ட். ஓகே. வேற ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கா? Andrew Marvell. ஆண்ட்ரூ மார்வல். ஓகே ஓகே. இதுக்கு ஆன்சர் வந்து ஜார்ஜ் ஹெர்பர்ட். ஓகேவா? விக்ரம் சேத் வந்து ஒரு ஹவுஸ் எடுத்து ஒரு மெட்டாபிசிக்கல் பாயிண்டோட ஹவுஸ் எடுத்து ரெனோவேட் பண்ணிருப்பாரு. ஸோ அது யாரோடதுன்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் ஹெர்பர்ட். ஓகேவா? ஆப்ஷன் சாரி, நான் இதுல வந்து ஆன்சர் வந்து தப்பா கொடுத்துருக்கேன். ஜார்ஜ் ஹெர்பர்ட் தான். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? ஜார்ஜ் ஹெர்பர்ட்னு பார்க்கும்போது அவரோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க் த டெம்பிள், அதுக்கப்புறம் த கண்ட்ரி பர்சன். ஓகேவா? நான் அதுக்கு கீழே இருக்கிற எல்லாமே வந்து அவரோட ஒர்க்ஸ் தான். சர்ச் போர்ச், காலர், புள்ளி, ஈஸ்டர் விங்ஸ், அஃப்ளிக்ஷன், பில்கிரிமேஜ். ஓகேவா? இது எல்லாமே யாரோட ஒர்க்னா ஜார்ஜ் ஹெர்பர்ட்டோடது. இவர் எந்த குரூப் ஆஃப் பாயிண்ட்ஸ்ல வருவாரு? Metaphysical poets. Metaphysical poet. ஓகே. டன் வந்து இவருக்காக ஒரு ஒர்க்கை வந்து டெடிகேட் பண்ணிருப்பார்ல. Holy Sonnet. Holy Sonnets. ஹோலி சானட் அப்படிங்கிற ஒர்க் வந்து யாரோடதுன்னா டன்னோடது. அதை யாருக்காக அவர் டெடிகேட் பண்ணிருப்பாருன்னா ஜார்ஜ் ஹெர்பர்ட்காக டெடிகேட் பண்ணிருப்பாரு. ஓகே. இதுல இருக்கிறதுல ஒரு ஒர்க் வந்து இவரோட பயோகிராஃபி. Affliction. அஃப்ளிக்ஷன். ஓகே.
ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Who wrote biography for George Herbert? Isaac Henry Walton. Ward, Isaac Walton, Thomas Cave, John Cleveland. யாரு? Isaac Walton. Okay, Isaac Walton, Henry Vaughan. Then ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? யாருக்கு வந்து ஜார்ஜ் ஹெர்பர்ட்டுக்கு வந்து பயோகிராஃபி எழுதிருப்பாங்கன்னா ஐசக் வால்டன். இவர் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து பயோகிராஃபி எழுதியிருப்பாரு. ஈவன் நம்மளோட ஜான் டன்னுக்கு கூட ஐசக் வால்டர் தான் வந்து பயோகிராஃபி எழுதியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஐசக் வால்டன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which Victorian critics sum up the 18th century in English literature as the age of prose and reason, or excellent and indispensable 18th century? Matthew Arnold, T.S. Eliot, Virginia Woolf, George Eliot. Option B. Okay, Matthew Arnold. Matthew Arnold. Okay, Matthew Arnold. Option A. ஆப்ஷன் ஓகே, நம்ம ஆன்சர் பார்க்கலாமா? எஸ், மேத்யூ அர்னால்ட் தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். மேத்யூ அர்னால்ட் தான் வந்து சொல்லிருப்பாரு. அதுல வந்து விக்டோரியன் கிரிட்டிக்னு சொல்லியிருக்கேன்ல, டிஎஸ் எலியட், வர்ஜினியா ஆல்சோ வந்துட்டு மாடர்ன் ரைட்டர்ஸ் கிட்ட வந்துருவாங்க. ஸோ விக்டோரியன் கிரிட்டிக்னு சொல்லும்போது ஜார்ஜ் எலியட் கண்டிப்பா இந்த மாதிரி மேக்ஸிமம் அந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வேலை செய்யற ஆள் வந்து நம்மளோட மேத்யூ அர்னால்ட் தான். ஓகேவா? அவர் தான் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிருக்காரு. ஏஜ் ஆஃப் ப்ரோஸ், ரீசன் அதெல்லாம் வந்து சொன்னது மேத்யூ அர்னால்ட். ஓகேவா? தென் இவர் வந்து இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லியிருப்பாரு. Dryden and Pope are the classics of not our poetry but prose அப்படிங்கிற இந்த ஒரு கமாண்டையும் யார் பாஸ் பண்ணிருக்காங்கன்னா மேத்யூ அர்னால்ட் தான் வந்து பாஸ் பண்ணிருக்காரு. ஓகேவா? மேத்யூ அர்னால்டோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஏதாச்சும் தெரியுமா? Dover Beach. ஸ்காலர் ஜிப்சி. ஓகே, ஸ்காலர் ஜிப்சி வந்து என்ன கைண்ட் ஆஃப் ஒர்க்? Topographical work. கரெக்ட், டோபோகிராஃபிக்கல் ஒர்க். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் டோபோகிராஃபிக்கல் ஒர்க் யார் எழுதிருப்பாங்க? John Dunham Cooper. Saint James Park. இல்ல, இப்போ இன்னொருத்தவங்க சொன்னாங்களா, அதான் கரெக்டான ஆன்சர். Cooper's அது Hill. என்ன book actually? கூப்பர்ஸ் ஹில். ஓகேவா? சோ ஸ்காலர் ஜிப்சி அப்படிங்கிறது மேத்யூ அர்னால்டோட ஒர்க். அது வந்து ஒரு டோபோகிராஃபிக்கல் ஒர்க். ஓகேவா? தென் கல்ச்சர் அண்ட் அனார்கி எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1869. 1816. அப்ப டோவர் பீச் 1865. 1867. ஓகேவா? இந்த டோவர் பீச் வந்து ஒரு கேரக்டர் டெய்சி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ரீசைட் பண்ணிருப்பாங்க ஒரு ஒர்க்ல. Saturday. எஸ், சாட்டர்டே. யாரோட ஒர்க்? அயன் மெக்யூவன். ஓகேவா? சாட்டர்டே 2005ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் அந்த ஒர்க்ல மேத்யூ அர்னால்டோட டோவர் பீச் அப்படிங்கிற ஒரு போம வந்து ரீசைட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? டெய்ஸி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். புரியல. ஒரு டவுட். ஓகே, சொல்லுங்க. மெட்டபிசிக்கல்ல ஓல்டஸ்ட் போயிட்னா ஜான் டன் தானே? இல்ல, ஆனா அதுல வந்து எப்போதுமே ஆப்ராம் கவுலே தான் சொல்லுவாங்க. மெட்டாபிசிக்கல் போயிட்ஸ்ல தானே கேக்குறீங்க? அவர் இவருக்கு முன்னாடி அவர் born ஆயிருப்பாரு. இல்ல, அப்ராம் கவுலே 1618 தானே போனியர். பட் அவர் தான் வந்து ஓல்டஸ்ட் போயிட் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் அவர் லைஃப்ஸ் ஆஃப் போயிட்ஸ்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்களா, அதுல அவர் தான் ஃபர்ஸ்ட் இருப்பாரு. அதனால அப்படி சொல்றாங்களா என்ன தெரியல. அந்த ஒர்க்ல ஃபர்ஸ்ட் வர்றதுனால அப்படி சொல்றீங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். பட் அந்த ஒர்க்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் ஆஃப் ஆப்ராம் கவுலே அப்படிங்கிற ஒர்க் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். மேபி அவர் வந்து இவரை விட ரொம்ப நாள் வாழ்ந்திருக்கலாமா இருக்கும், அதனால கூட இருக்கும். நான் செக் பண்ணிட்டு என்னன்னு சொல்றேன். ஓகேவா? ஆனா ஓல்டஸ்ட்னா வந்து ஆப்ராம் கவுலே தான் வந்து சொல்லுவாங்க ஃபார் ஷூரா. ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். எலிஜி ரிட்டர்ன் இன் a country churchyard by Thomas 1750. Option B. ஓகே, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி ரெண்டுமே கலந்து வருது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா?
ஏன்னா அவர் வந்து எலிஜி ரிட்டர்ன் என்ன கண்ட்ரி சர்ச் 1750ல ரைட் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1751ல தான் பப்ளிஷ் ஆகியிருக்கும். இதுக்குதான் நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணி படிப்போம்ல. 1750ல ரைட் பண்ணிருக்காரு. த சேம் 100 இயர்ஸ் கழிச்சு 1850ல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி படிச்சிருக்கோம். ஸோ 1751ல இது பப்ளிஷ் ஆயிருக்கு. த சேம் இயர் 1851ல வந்துட்டு அந்த கிறிஸ்டல் பேலஸ் வந்து ஓபன் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? யார் ஓபன் பண்ணுவாங்க கிறிஸ்டல் பேலஸ்? விக்டோரியனோட ஹஸ்பண்ட் எஸ், பிரின்ஸ். ஓகேவா? எஸ், கரெக்ட். 1851ல தான் வந்து ஓபன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அதோட ஜோசப் பாக்ஸ்டன் அவங்க தான் வந்து ஆர்கிடெக்ட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 1750ல ரிட்டன் எலிஜி ரிட்டர்னை கண்ட்ரி சர்ச் இயர். தென் 1751ல பப்ளிஷ் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போ 1850ல நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்திருக்குமே. என்னெல்லாம் நடந்திருக்கும்? இம்மெமோரியம், In memoriam. சாங்ஸ் ஃப்ரம் போர்ச்சுகீஸ், சாங்ஸ் ஃப்ரம் போர்ச்சுகீஸ், எஸ், சூப்பர். டேவிட் காப்பர்ஃபீல்ட், கேட்ஸ் டேவிட் லிட்டர், எஸ், ஜெம் சாங் ப்ரீ ரெஃப்ரெட் மொமெண்டோட அந்த இது ஜெம் ஜெம்மோட ஜர்னல். ஜெம் மேகசின், எஸ், ஜெம் கரெக்ட். மேகசின். தென் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்கோட ஒரு ஒர்க் கூட அப்பதான் பப்ளிஷ் ஆயிருக்கும். சானட் Sonnet. ஃப்ரம் போர்ச்சுகீஸ். எஸ், கரெக்ட். தென் நெத்தானியல் ஹவுத்தோனோட ஒரு ஒர்க் Scarlet Letter. ஸ்கார்லெட் லெட்டர். இது எல்லாமே 1850ல தான் வந்துட்டு நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் Annie Finch or Countess of Winchelsea is gifted poet among Augustine was prized by whom? T.S. Eliot, Virginia Woolf, James Virginia Joyce, Woolf. George Eliot. வர்ஜினியா வுல்ஃப். Virginia Woolf. Yes, correct. Virginia Woolf. எந்த ஒர்க்ல வந்துட்டு அப்படி சொல்லியிருப்பாங்க? The room of one's எஸ், ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன். ஓகேவா? ஸோ அந்த டைம்ல அகஸ்டன் ஏஜ்ல இருந்ததுலயே வந்துட்டு கிஃப்டட் போயட் அப்படின்னு யார சொல்றாங்க அப்படின்னா ஆனி ஃபின்ச், அப்படி இல்லைன்னா கவுண்டஸ் ஆஃப் வின்செல்சியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து அகஸ்டன் ஏஜ்ல இருந்ததுலயே கிஃப்டட் போயட் அப்படிங்கிற மாதிரி வெர்ஜினியா உல்ஃப் வந்து அவங்கள பார்த்து சொல்லியிருப்பாங்க. எந்த ஒர்க்ல சொல்லியிருப்பாங்கன்னா ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன். ஓகேவா? எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1929. 1929. எஸ், கரெக்ட். அப்போ சீக்வல் ஆஃப் ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் என்ன ஒர்க் அது? ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓனோட சீக்வல். 3 Guineas. எஸ், கரெக்ட். 3 Guineas. ஓகேவா? 3 Guineas தான் ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓனோட சீக்வல். 3 Guineasோட சீக்வல் தான் ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் நினைக்கிறேன். ஏன்னா அது 1928ல பப்ளிஷ் ஆகிருக்கும். இது வந்து 1929ல பப்ளிஷ் ஆகிருக்கும். ஓகேவா? ஓகே. தென் பெக்கர்ஸ் ஒபேரா இஸ் ஒர்க் பை ஆப்ஷன் டி ஜான் Gay. John. எஸ், கரெக்ட். ஜான் கே. கரெக்ட். ஓகே. ஜான் கே தான் வந்து பெக்கர்ஸ் ஒபேரா வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இதுல வர ஒவ்வொருத்தங்களுமே ஒவ்வொரு ஒபேராஸ் எழுதியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஹென்ரி ஃபீல்டிங் வந்து என்ன ஒபேரா எழுதியிருப்பாங்க? வெல்ச் ஒபேரா. Welsh opera. வெல்ஷ் ஒபேரா. எஸ், கரெக்ட். வெல்ஷ் ஒபேரா. அத எந்த ஒரு மூமெண்ட்காக அது வந்து கிளப்புக்காக அது வந்து அவங்க வந்து ஆஃபர் பண்ணிருப்பாங்க? Scribblers Yes, Club, correct. 1948. எஸ், கரெக்ட். ஸ்கிரிப்லரஸ் கிளப்காக வந்து அவங்க வந்துட்டு அந்த ஒர்க்கை வந்து ஆஃபர் பண்ணிருப்பாங்க. தென் பிரெட்டால் பிரிட்ஜ் ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க ஒபேரா. எபிக் டெக்ஸ்டர் ஆக்சுவலி. Three penny opera. எஸ், கரெக்ட். 3 Penny Opera. ஓகேவா? தென் இர்வின் பிஸ்கேட்டர் அண்ட் பிரெட்டால் பிரிட்ஜ் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஒரு தியேட்டர் வந்து இது எபிக் பண்ணிருப்பாங்க. தேட்டர். Epic theater. Epic theater. ஓகேவா? அதோட அசோசியேட் ஆன பர்சன்ஸ் தான் பிரெட்டால் பிரிட்ஜ் அண்ட் இர்வின் பிஸ்கேட்டர். ஓகேவா? அதான் இங்க பாத்திருக்கோம். ஹென்ரி ஃபீல்டிங் அவங்களோட ஒர்க் வேர்ல்ஸ் ஒபேரா அது வந்து ஸ்கிரிப்லரஸ் கிளப்காக வந்து ஆஃபர் பண்ணிருப்பாங்க. தென் பிரெட்டால் பிரிட்ஜோட ஒர்க் வந்து 3 Penny Opera. இர்வின் பிஸ்கேட்டர் அண்ட் பிரெட்டால் பிரிட்ஜ் ரெண்டு பேருமே எதோட அசோசியேட் ஆயிருப்பாங்கன்னா எபிக் தியேட்டரோட அசோசியேட் ஆயிருப்பாங்க. தென் ஜான் கேவோடது பெக்கர்ஸ் ஒபேரா 1728ல பப்ளிஷ் ஆகிருக்கும். ஓகேவா? இதே மாதிரி 3 Penny Opera வந்துட்டு 1928ல பப்ளிஷ் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட 200 இயர்ஸ்க்கு அப்புறம். ஆமா, 200 இயர்ஸ் வரும். 200 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் 3 Penny Opera வந்துட்டு பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? 1928 இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை chronologyல கேட்டாங்கன்னா யூஸ் ஆகும். ஓகே. City Mouse and Country Mouse is a collaborated work by Matthew Prior and Charles Monte, ridiculed by Dryden, Pope, Samuel Johnson, addition. Pope. Pope, okay. Dryden, then Johnson. Samuel Johnson. Okay, வேற Dryden. Addison மட்டும் சொல்லுங்க. Dryden. Okay. Okay, நம்ம ஆன்சர் பார்க்கலாமா? போ
ஆக்சுவலா ட்ரைடன் தான் ஆன்சர். ஓகேவா? அண்ட் ட்ரைடன் பார்க்கும்போது அவரோட எந்த ஒர்க்ல வந்து அவர் வந்து இந்த மாதிரி ரெடிகூல் பண்ணிருப்பாரு? மெடல்ஸ். ஓகே, நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ட்ரைடன் வந்து அவரோட எந்த ஒர்க்ல வந்து ரெடிகூல் பண்ணிருப்பாருன்னா ஹிண்ட் அண்ட் த பேந்தர் அப்படிங்கிற அவரோட ஒர்க்ல தான் சிட்டி மவுஸ் அண்ட் கண்ட்ரி மவுஸ் அப்படிங்கிற ஒர்க்கை வந்து ரெடிகூல் பண்ணிருப்பாரு. யாரை 2 பேர் கொலாபரேட் பண்ணி எழுதிருப்பாங்கன்னா மேத்யூ பிரியர் அண்ட் சார்ல்ஸ் மாண்டேக். ஓகேவா? இதுக்கு வந்து ஆன்சர் ட்ரைடன் ஹிண்ட் அண்ட் த பேந்தர்ல ரெடிகூல் பண்ணிருக்காரு. ஓகே, அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங். சாமுவல் ரிச்சர்ட்சன். Clarissa. கிளாரிசா. Clarissa. ஓகே, சூப்பர். ஹென்ரி ஃபீல்டிங். Tom Jones. Tom Jones. கரெக்ட், டாம் ஜோன்ஸ். லாரன்ஸ் டர்ன். Trisham Shandy. சாண்டி. டோபியாஸ் ஸ்மாலெட். கரெக்ட், அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் பெரிகிரின் பிக். ஓகேவா? சோ ரிச்சர்ட், நீங்க சொன்னது கரெக்டா. ரிச்சர்ட் சாமுவல் ரிச்சர்ட்சன் பார்க்கும்போது கிளாரிசா. அவங்களோட இன்னொரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க் உண்டுல்ல, Pamela. கரெக்ட். ஹென்ரி ஃபீல்டிங், டாம் ஜோன்ஸ். இந்த மாதிரி டாம் வச்ச இன்னொரு ஒர்க் வரும்ல, Adventures of Tom Sawyer. Tom Sawyer. ஓகே. தென் லாரன்ஸ் டர்ன். Trisham Shandy. டோபியாஸ் ஸ்மாலெட் அட்வென்ச்சர்ன்ட்டே 2 எழுதிருப்பாரு. ஓகே, Peregrine Pickle. எஸ் கரெக்ட். ஓகே, நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அட்வென்ச்சர் ஆஃப் 2 அட்வென்ச்சர். ஓகே, இவங்க எல்லாருமே வந்துட்டு இவங்க 4 பேரையுமே வந்துட்டு ஒரு டேர்ம் சொல்லி கூப்பிடுவாங்க. என்ன term? 4 Wheels of Novel. Four Wheels of Novel. Yes, correct. 4 Wheels of Novels அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த டேர்ம் ஆக்சுவலா யாரு காயின் பண்ணிருப்பாங்க? George Shaftesbury. ஓகே, நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன். இவங்க இந்த டேர்ம் காயின் பண்ணவங்க தான் யுனிவர்சிட்டி விட்ஸ் அப்படிங்கிற டேர்மும் காயின் பண்ணிருப்பாங்க. George Sainsbury. George Sainsbury. George Sainsbury. கரெக்ட், ஜார்ஜ் செயின்ஸ்பெரி. ஓகேவா? அவர் தான் வந்து இந்த 4 Wheels of Novels அப்படிங்கிற டேர்மும் வந்து காயின் பண்ணிருப்பாரு. ஓகேவா? சோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது சாமுவல் ரிச்சர்ட்சன். இதுல வந்து நான் ஆர்டரா தான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? நம்ம புக்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்மாலெட் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் ஸ்டர்ன் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் இதுல வந்து ஆர்டரா கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சாமுவல் ரிச்சர்ட்சன் 1689ல born ஆயிருக்காரு. அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்னு பார்க்கும்போது பமிலா. அதோட சப்டைட்டில் வந்து வர்ச்சு ரிவார்டட். ஓகேவா? வர்ச்சு ரிவார்டட்னு ஒருத்தவங்க ஒர்க் எழுதிருப்பாங்கல்ல, எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். எனக்கு வந்து ஞாபகம் இல்ல, சோ நான் அதனாலதான் கேட்டேன். ஓகேவா? வெர்ச்சுவல் ரிவார்டன் இன்னொருத்தவங்க ஒர்க் எழுதிருக்காங்க, ஒரு டைம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 1740ல அந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்குது. தென் கிளாரிசா, அதோட சப்டைட்டில் வந்து த ஹிஸ்டரி ஆஃப் யங் லேடி. ஓகேவா? இது வந்து 8 இயர்ஸ் கழிச்சு பப்ளிஷ் ஆயிருக்கும் 1748ல. தென் த ஹிஸ்டரி ஆஃப் சார்ல்ஸ் கிராண்டிசன், இதுதான் அவரோட 3rd ஒர்க். ஓகேவா? இது வந்து 1753ல பப்ளிஷ் ஆயிருக்கும். கிளாரிசாவோட சப்டைட்டில் த ஹிஸ்டரி ஆஃப் யங் லேடி. இதே மாதிரி ஹிஸ்டரி ஆஃப் யங் லேடி என்ட்ரன்ஸ் இன்டு த வேர்ல்ட் அப்படின்ட்டு ஒரு ஒர்க்குக்கு வந்து சப்டைட்டில் உண்டு. எந்த ஒர்க்? எப்லின். எஸ் கரெக்ட், ஈவ்லினா. ஓகேவா? யாரோட ஒர்க்? Fanny பிரவுன். எஸ், ஃபேனி பர்னி அப்படிங்கிறவங்க தான் ஈவ்லினா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அதோட சப்டைட்டில் வந்து த ஹிஸ்டரி ஆஃப் யங் லேடி என்ட்ரன்ஸ் இன்டு த வேர்ல்ட். ஓகேவா? அவங்க ரொம்ப கம்மியா தான் ஒர்க் எழுதியிருப்பாங்க. கெமிலியா, செசிலியா, ஈவ்லினா, இந்த மாதிரி அவங்களோட ஒர்க்ஸ் இருக்கும். ஓகேவா? கிட்டத்தட்ட 3 to 4 ஒர்க்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து சப்டைட்டில்ஸும் உண்டு, அதை படிச்சு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து சப்டைட்டில்ஸ்ல அவங்களோட ஒர்க் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சோ கிளாரிசாவோட சப்டைட்டில் என்ன? The history of young lady. The history of young lady. யாரோட ஒர்க் கிளாரிசா? Samuel Richardson. Richardson. எஸ் கரெக்ட். அப்போ ஹிஸ்டரி ஆஃப் யங் லேடி என்ட்ரன்ஸ் இன்டு த வேர்ல்ட் எப்லின். Fanny Bunny. Fanny Burney. ஃபேனி பர்னியோடது. அண்ட் அதோட ஒர்க் வந்து ஈவ்லினா. ஓகேவா? ஓகே, தென் அடுத்த ரைட்டர் பார்க்கலாம். ஹென்ரி ஃபீல்டிங். இவங்க 1707ல வந்து born ஆகிருக்காங்க. இப்பதான் வந்து ஆக்ட் ஆஃப் யூனியனும் வந்திருக்கும். ஓகேவா? 1707ல தான் வந்திருக்கும். ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க்னு பார்க்கும்போது டாம் தம் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1730ல பப்ளிஷ் ஆகிருக்கு. தென் அதுக்கப்புறம் லைஃப் ஆஃப் மிஸ்டர் சமிலான்னு வரும், நான் மிஸ்டர் போட்டிருக்கேன். மிஸ்டர் சமிலா ஆண்ட்ரூஸ் 1741ல பப்ளிஷ் ஆயிருக்குது.
தென் டாம் ஜோன்ஸ் 1749ல பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகேவா, இந்த ஒர்க்ஸுக்குலாம் இயர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட், ஸோ படிச்சு வச்சுக்கோங்க. தென் லாரன்ஸ் டர்ன் 1713ல பார்ன் ஆகிருக்காங்க. இந்த 4 வீல்ஸ் ஆஃப் நாவல்ல வர ஆங்கிலோ ஐரிஷ் யாருன்னு கேட்டாங்கன்னா லாரன்ஸ் டர்ன். ஓகேவா, அவங்களோட ஒர்க் தான் ட்ரிஸ்டம் சாண்டி 1757ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் எ சென்டிமெண்டல் ஜேர்னி த்ரூ பிரான்ஸ் அண்ட் இட்டாலி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க. தென் ஜேர்னல் டு எலிசா அப்படிங்கிற ஒர்க்கை அவரோட லவ்வர் எலிசா டிராப்பியர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்காக வந்து ஜேர்னல் டு எலிசா அப்படிங்கிற ஒர்க் வந்து எழுதியிருப்பாரு. அப்போ ஜேர்னல் டு ஸ்டெல்லான்னு யார ஒர்க் எழுதியிருப்பாங்க? ஆனா ஆடிபிள் ஜோனதன் ஸ்விஃப்ட். எஸ் கரெக்ட், ஜானதன் ஸ்விஃப்ட். ஓகேவா, ஜானதன் ஸ்விஃப்ட் தான் அவரோட லவ்வருக்காக ஜேர்னல் டு ஸ்டெல்லான்னு சொல்லிட்டு ஒர்க் எழுதியிருப்பாரு. இவரும் இவரோட லவ்வருக்காக ஜேர்னல் டு எலிசான்னு வந்து ஒர்க் எழுதியிருக்காரு. இந்த டைம் கூட கொஸ்டின் பேப்பர்ல வந்து ஜேர்னல் டு ஸ்டெல்லா வந்து இருந்துச்சு. எது சாமுவல் ஜான்சனோட ஒர்க் இல்ல அப்படிங்கிற மாதிரி ராம்ப்லர் ஐட்லர் அதெல்லாம் அதுல கொடுத்துட்டு அதுல இன்னொரு ஆப்ஷன்ல வந்து ஜேர்னல் டு ஸ்டெல்லாவும் இருந்துச்சு, அதுதான் ஆன்சரும் கூட. ஓகேவா, சோ ஜேர்னல் டு எலிசான்னு எழுதுனது யாரு? லாரன்ஸ் டர்ன். ஜேர்னல் டு ஸ்டெல்லான்னு எழுதுனது ஜானதன் ஸ்விஃப்ட். ஓகே, அடுத்தது தோபியஸ் ஸ்மாலட். ஓகேவா, இவர் எப்போ பார்ன் ஆயிருப்பாருன்னா 1721ல பார்ன் ஆயிருப்பாரு. இந்த 4 வீல்ஸ் ஆஃப் நாவல்ல வரக்கூடிய ஸ்காட்டிஷ் ரைட்டர் யாருன்னு கேட்டா தோபியஸ் ஸ்மாலட் தான். ஸோ இவர் தான் வந்து அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ராட்ரிக் ரேண்டம் எழுதியிருக்காரு, அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் பெரிகிரின் பிக்கல், எக்ஸ்பிடிஷன் ஆஃப் ஹம்ப்ரி கிளிங்கர், தென் டிராவல் த்ரூ பிரான்ஸ் அண்ட் இட்டாலி. நம்மளோட ஸ்டர்னும் வந்து சென்டிமெண்டல் ஜேர்னி த்ரூ பிரான்ஸ் அண்ட் இட்டாலின்னு எழுதியிருக்காரா, அவரோட ஒர்க்குக்கு ரிப்ளைவா தான் நம்மளோட ஸ்மாலட் வந்து டிராவல்ஸ் த்ரூ பிரான்ஸ் அண்ட் இட்டாலின்னு ஒர்க் எழுதியிருக்காரு. ஓகேவா, ஸோ இவரோட தான் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ராட்ரிக் ரேண்டம், அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் பெரிகிரின் பிக்கல், எக்ஸ்பிடிஷன் ஆஃப் ஹம்ப்ரி கிளிங்கர். மேக்ஸிமம் எல்லா ஒர்க்குமே கொஞ்சம் சிமிலரா இருக்கிற மாதிரி இருக்கும் இவருக்கு. நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன், எனக்கு ஸ்டர்னும் ஸ்மாலட்டும் கொஞ்சம் குழப்புவாங்க. ஓகேவா, எஸ் ஸ்மாலா இருக்கிறவங்க வந்து ஸ்காட்டிஷ் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டேன். அண்ட் ஸ்மாலா இருக்கிறவங்க தான் வந்து எந்த மாதிரினா அட்வென்ச்சர்ஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க. நம்ம எப்படி ஷார்ட் கேர்ள்ஸா டேம் கியூட் சொல்லுவாங்க, அதே மாதிரி அதுக்காக ஹைட்டான பீப்புள்ஸும் வந்து பிரிட்டி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஷார்ட்டா இருக்கிறவங்க தான் நிறைய அட்வென்ச்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஞாபகம் வச்சுட்டேன். ஸோ ஸ்மால் அதுக்கு வந்து அட்வென்ச்சர் அந்த மாதிரி நான் ஞாபகம் வச்சுட்டேன். ஸோ ஸ்டர்னோட ஒர்க்கும் ஸ்மாலட்டோட ஒர்க்கும் வந்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. நீங்களும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இது வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கேட்டோ a tragedy by Addison who co-tributed the prologue. யார் வந்து அதுக்கு ப்ரோலாக் வந்து எழுதியிருப்பாங்க? அலெக்சாண்டர் போப், ஜானதன் ஸ்விஃப்ட், ரிச்சர்ட் ஸ்டீல், சாமுவல் ஜான்சன். ஸ்டீல். ஆப்ஷன் சி ஸ்டீல். ஓகே, ரிச்சர்ட் ஸ்டீல். வேற ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கா? அலெக்சாண்டர் போப்பா. ஓகே, அலெக்சாண்டர் போப். வேற ரிச்சர்ட் ஸ்டீல். ஓகே, ரிச்சர்ட் ஸ்டீல். ஓகேவா, பட் சர்ப்ரைசிங்லி அவங்க சொன்ன மாதிரி அலெக்சாண்டர் போப் தான் வந்து இதுக்கு ஆன்சர். ஓகேவா, நான் எடிசன் வந்த உடனே மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஸ்டீல் தான் சூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க 2 பேருமே வந்து அவ்வளோ க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே ரிச்சர்ட் ஸ்டீல் தான் சூஸ் பண்ணுவாங்க. நானுமே அப்படிதான் நினைச்சேன். பட் அதுக்கு ஆன்சர் வந்து அவங்க சொன்ன மாதிரி அலெக்சாண்டர் போப் தான் ஆன்சர். ஓகேவா, யார் வந்து கேட்டோ அப்படிங்கிற அவரோட ஃபேமஸான ஒர்க்குக்கு யார் ப்ரோலாக் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அலெக்சாண்டர் போப். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா, ஸோ ஜோசப் அடிசன் பார்க்கும்போது அவர் வந்து இந்த பீரியாடிக்கல்ஸ்க்குலாம் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாரு. ஓகேவா, அதுல ஒண்ணுதான் த டேட்லர். அதோட டைம் பீரியட் வந்து 1709 to 1711, ஸ்பெக்டேட்டர் 1711 to 1712 அண்ட் 1714லயும் அந்த ரிவைஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் தென் த லாஸ்ட் ஒன் வந்து த கார்டியன் 1713ல வந்திருக்கும். ஓகேவா, இதுல எந்த ஒரு பீரியாடிக்கலுக்கு வந்து ஸ்டீலோட சேர்ந்து அவர் வந்து இது பண்ணிருப்பாரு? The Spectator. ஓகேவா, ஓகே, அவரோட ஒர்க் ஃபேமஸான ஒர்க்ஸ் பார்க்கும்போது கேம்பெயின் 1704ல வந்திருக்கும், அண்ட் கேட்டோ 1712ல வந்து வந்திருக்கும். ஓகேவா, அடிசனோட ஃபேமஸ் பிளே என்னன்னு கேட்டா கேட்டோ, அவரோட ஃபெயிலியர் பிளே எதுன்னு கேட்டா என்னன்னு சொல்வீங்க? அதுவும் அடிக்கடி கிளாஸ் சொல்லிருக்காங்க. The drummer. எஸ் கரெக்ட், ட்ரம்மர். ஓகேவா, ட்ரம்மர் அப்படிங்கிறது தான் இவரோட ஃபெயிலியர் பிளே. ஓகேவா, இதே மாதிரி ஸ்டீலுக்கும் உண்டு அவரோட ஃபேமஸான பிளே ஒன்று உண்டு, 1722ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும், கான்சியஸ் லவ்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதே மாதிரி அவருக்கு ஒரு ஃபெயிலியர் பிளே கூட உண்டு. ஞாபகம் இருக்கா இருக்காச்சும்? ஃபியூனரல்னு நினைக்கிறேன் அவரோட காமெடி. ஃபியூனரல் தான்.
எஸ் கரெக்ட். ஓகேவா, இது நம்ம வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அடிசனோடது. கேம்பைன் 1704ல வந்திருக்கும், கேட்டோ 1712ல வந்திருக்கு. அண்ட் இது வந்து இவரோட ஃபேமஸான ஒர்க். இவரோட ஃபெயிலியர் ஒர்க்னு பார்க்கும்போது ட்ரம்மர். ஓகேவா, இதே மாதிரி ஸ்டீலுக்கு வந்து கான்ஷியஸ் லெவல் 1722ல எழுதியிருப்பார். அண்ட் இன்னொன்று அவரோட ஃபெயிலியர் பிளேன் பார்க்கும்போது ஃபியூனரல். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அரேஞ்ச் த ஆத்தர் இன் chronological ஆர்டர். ஓகேவா, ஜார்ஜ் எத்ரிச், வில்லியம் கான்கிரீவ், ஜார்ஜ் ஃபோகுகார்ட், ஜான் வாண்ட்ரூப், காலி கீப்பர், வில்லியம் வைச்சர்லி, ஆஃப்ராபென். இவங்க எல்லாருமே என்ன ரைட்டர்ஸ், என்ன ஏஜ்ல வரக்கூடிய ரெஸ்டரேஷன் ஏஜ்ல வரக்கூடிய ரைட்டர்ஸ். ஓகே சூப்பர். இதுல யார் ஃபர்ஸ்ட் வருவாங்க இந்த டைம்? இந்த மாதிரி தான் ரெண்டு ஜார்ஜ் எத்ரிச். ஜார்ஜ் எத்ரிச். ஓகே கரெக்ட், ஜார்ஜ் எத்ரிச். தென் ஓகே, அப்படியே ஆர்டர்ல தான் இருக்கு ஆக்சுவலி. ஆன்சர் பார்க்கலாம். ஓகேவா, ஓகே இதுதான் வந்து கரெக்டான ஆர்டர். அண்ட் நம்ம ட்ரைடன் பார்க்கும்போது அவருமே ரெஸ்டரேஷன் ஏஜ்ல வருவாரு. ட்ரைடன் இருந்தாருன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் வருவார். ஓகேவா, ஏன்னா அவர் வந்து 1631ல பார்ன் ஆயிருப்பாரு. 1700 நம்மளோட வில்லியம் கான்கிரீவோட வே ஆஃப் த வேர்ல்டு பப்ளிஷ் ஆகும்போது நம்மளோட ட்ரைடன் வந்து இறந்து போயிருப்பாரு. ஸோ 1631 to 1700. 1631 நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா 1572ல ஒருத்தவங்க பார்ன் ஆயிருப்பாங்கன்னு பார்த்தோம்ல, மெட்டாபிசிக்கல் போய்ட்ஸ்ல ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் ஜான் டன், பென் ஜான்சன், தாமஸ் டெக்கர், இவங்க எல்லாருமே எப்போ பார்ன் ஆயிருப்பாங்கன்னா 1572ல பார்ன் ஆயிருப்பாங்க. அண்ட் 1631ல தான் டன் வந்து இறந்து போயிருப்பாரு. அவர் இறந்து போன அதே வருஷத்துலதான் ட்ரைடன் பிறந்திருப்பாரு. ஓகேவா, அண்ட் ட்ரைடன் இறந்து போன வருஷத்துல நம்மளோட வில்லியம் கான்கிரீவோட வே ஆஃப் த வேர்ல்டு வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ இதோட ஆர்டர்னு பார்க்கும்போது இதுதான் கரெக்டான ஆர்டர். ஜார்ஜ் எத்ரிச் 1636ல வந்து பார்ன் ஆயிருக்காரு. ஆஃப்ராபென் 1640ல பார்ன் ஆயிருக்காங்க. தென் வில்லியம் வைச்சர்லி 1641ல பார்ன் ஆயிருக்காங்க. ஜான் வாண்ட்ரூ 1664ல பார்ன் ஆயிருக்காங்க. வில்லியம் கான்கிரீவ் 1670, காலி கிபர் 1671, ஜார்ஜ் ஃபோகுகா 1677. ஓகேவா, லாஸ்ட் வருது ஜார்ஜ் ஃபோகுகா தான். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Which restoration writer has adapted Shakespeare's Richard III which became more famous than the original work? Dryden, Afraben, Colly Gibbon, ஆப்ஷன் George Orwell. Okay, option C. வேற Colly Gibbon. ஓகே, காலி கிப்பர். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். எஸ் கரெக்ட், காலி கிப்பர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா ரிச்சர்ட் த்ரீன்னு சொல்லிட்டு அவரும் ஒர்க் எழுதியிருப்பாரு ஷேக்ஸ்பியரோடது. பட் ஒரிஜினல் வெர்ஷனை விட இவர் எழுதினது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, காலி கிப்பன் பார்க்கும்போது அவரோட ஃபேமஸ் ஒர்க் வந்து லவ்ஸ் லாஸ்ட் ஷிஃப்ட், அதோட சப்டைட்டில் வந்து ஃபூல் இன் ஃபேஷன். ஓகேவா, ப்ரொவோக்ட் ஹஸ்பண்ட், அண்ட் இன்னொரு ஒர்க் த ட்ராஜிக்கல் ஹிஸ்டரி ஆஃப் கிங் ரிச்சர்ட் III, தென் த கேர்லெஸ் ஹஸ்பண்ட். ஓகேவா, ப்ரொவோக்டு ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இவர் ஒர்க் எழுதியிருக்காரு. அப்போ ப்ரொவோக்டு ஒய்ஃப்னு சொல்லிட்டு யார் ஒர்க் எழுதிருப்பாங்க? ஜான் வேகன். எஸ், ஜான் வாண்ட்ரக் தானே அவரோட பேரு. அவர் தான் வந்துட்டு ப்ரொவோக்டு ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒர்க் எழுதிப்பாரு. ஓகேவா, ஸோ இந்த ரெஸ்டரேஷன் ஏஜ்ல இருக்கக்கூடிய இந்த போய்ட்ஸ்ல இந்த ரைட்டர்ஸ்ல ஒரே ஒருத்தவங்க மட்டும் போய்ட் லாரைட்டா இருந்திருப்பாங்க. யார் அவங்க? Colly Gibbon. எஸ் கரெக்ட். இந்த ரெஸ்டரேஷன் ஏஜ்ல வந்து நம்ம பார்த்தோம்ல, ஜார்ஜ் ஃபோகுகார், அதுக்கப்புறம் ஜார்ஜ் எத்ரிச், வில்லியம் வைச்சர்லி, அப்புறம் ஜான் வாண்ட்ரக். இதுல யார் வந்துட்டு போய்ட் லாரைட்டா இருந்திருப்பாங்கன்னா நம்மளோட காலி கிப்பர் தான் வந்துட்டு போய்ட் லாரைட்டா இருந்திருப்பாரு. ஓகேவா, ஸோ காலி கிப்பர்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இது வந்து ஒருத்தங்களுக்கு பெண்ணேமாவும் இருந்திருக்கலாம். காலி கிபர்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட பெண்ணேமா வச்சிருப்பாரு. அந்த 4 வீக்ஸ் ஆஃப் நாவல்ல ஒருத்தர் Henry Fielding. ஹென்ரி ஃபீல்டிங். ஓகேவா, அவரோட பெண்ணேம் வந்து கானி கீபர். ஓகேவா, அவர் வந்து மொத்தம் 3 பெண்ணேம் வச்சிருப்பாரு. ஞாபகம் இருக்காச்சும்? ஸ்கிரிப்லர்ஸ் கேண்டஸ்னு வச்சிருப்பாரு ஆக்சுவலி. கரெக்ட், ஸ்கிரிப்லரஸ் செக்யூண்டஸ். கரெக்ட், ஸ்கிரிப்லரஸ் செக்யூண்டஸ்னு ஒரு ஒர்க் நேம் வச்சிருப்பாரு. அண்ட் another one is கானி கீபர். அண்ட் இன்னொன்னு இருக்கு, ஹெர்குலஸ் என்சிசி வினிகர். கிடைச்சா தெரியும். Hercules Vinegar. எஸ், ஹெர்குலஸ் வினேகர். ஓகேவா, என்சிசி கேரட்ஸ்னா முன்னாடி ஒரு ரெட் கலர்ல ஒன்னு வச்சிருப்பாங்கல்ல, அது பேர் ஹெர்குல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் அதை வச்சு ஞாபகம் வச்சுட்டேன், ஹெர்குலஸ் வினிகர். ஓகேவா, இந்த மூணு பெண்ணேமும் யாரோட பெண்ணேம்? ஹென்ரி Fielding. எஸ் கரெக்ட், ஹென்ரி ஃபீல்டிங். அவர் எந்த ஏஜ்ல வருவாரு? அவர் என்ன ரைட்டர்னு சொல்லுவாங்க? அகஸ்டன் ஏஜ். அகஸ்டின் 4 weeks of novelsல வருவாரு. எஸ் கரெக்ட்.
கரெக்ட். ஓகே, நம்ம அடுத்தது வந்து பார்க்கலாம். ரெஸ்டரேஷன் ஏஜ்ல இருக்கிற ரைட்டர் சோர்ஸ் சைடும் அண்ட் அவங்களோட ஒர்க் சோர்ஸ் சைடும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ ஜார்ஜ் எத்ரிச்சோட ஒர்க் இது மேன் ஆஃப் மூட். Man of the Mood. அதோட சப்டைட்டில் The comedy of Plaza. மேன் ஆஃப் மூட் ஃப்ளாப்பிங் ஃப்ளட்டர். கரெக்ட். மேன் ஆஃப் மோட் ஃப்ளாப்பிங் ஃபிளட்டர். ஓகேவா? மேன் ஆஃப் மோட் வந்து யாரோட ஒர்க்னா ஜார்ஜ் எத்ரிச்சோட ஒர்க். அதோட சப்டைட்டில் வந்து ஃப்ளாப்பிங் ஃபிளட்டர். ஓகே, தென் வில்லியம் கான்கிரேவோட ஒர்க் The Old Bachelor. The old batch. கரெக்ட். ஓல்ட் பேச்சுலர். ஓகே, நம்ம அப்ப 1700ல அவரோட ஒர்க் ஒன்னு பப்ளிஷ் ஆயிருக்குன்னு பார்த்தோமே, Way of the world. Way of the World. வே ஆஃப் தி வேர்ல்ட். ஓகேவா? தென் ஜார்ஜ் ஃபர்குஹாரோட ஒர்க் The Biostratium. கரெக்ட். பியோஸ் ஸ்ட்ராட்டஜம். ஓகேவா? ஜார்ஜ் ஃபர்குஹாரோட ஒர்க் தான் பியோஸ் ஸ்ட்ராட்டஜம். தென் ஜான் வான்ட்ரூக்கோடது Provoked wife. Country Wife. Sorry, Provoked Wife. The Provoked Wife. ஜான் வான்ட்ரோட ஒர்க் வந்து த ப்ரொவோக்ட் வைஃப். தென் காலி கிபரோடது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. The provoked husband. The Provoked Husband. ஓகே, தென் வில்லியம் வெச்சலியோடது Country wife. Country wife. The Country Wife. கரெக்ட். கண்ட்ரி வைஃப். ஆஃப்ரா பொண்ணோடது ஊர்னக்கு. ஊர்னக்கு. கரெக்ட். அதுலயே கரெக்டா தான் இருக்கு. ட்ரைடனோடது All for Love. All for Love. ஆல்ஃபால். எல்லாமே கரெக்டா சொல்லிட்டீங்க. ஓகே, நம்ம ஆன்சர் பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ஜார்ஜ் எத்ரிச் மேன் ஆஃப் மோட், சப்டைட்டில்ஸ் அட் ஃப்ளாப்பிங் ஃபிளட்டர். வில்லியம் கான்கிரேவ் த ஓல்ட் பேச்சுலர். தென் ஜார்ஜ் ஃபர்குஹார் பியூட் ஸ்ட்ராட்டஜம். இவர் வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு ஏரியா வந்து அவரோட செட்டிங்கா வச்சிருப்பாரு. ஒரு ஃப்ரூட்டோட நேம் கூட வரும். ஸ்ரூஸ்பெரி அப்படிங்கிற ஒரு பிளேஸ வந்து அவர் வந்து அவரோட செட்டிங்கா வச்சிருப்பாரு. ஓகேவா? சோ ஸ்ரூஸ்பெரி அப்படின்னு ஆப்ஷன் நீங்க எங்கேயாவது பாக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பா ஆன்சர் வந்து ஜார்ஜ் ஃபர்குஹாரா இருக்கும். ஓகேவா? தென் ஜான் வான்ட்ரூக்கோட ஒர்க் வந்து ப்ரொவோக்ட் வைஃப். காலி கிப்ரோட வந்து ப்ரொவோக்ட் ஹஸ்பண்ட். வில்லியம் வெச்சலோட கண்ட்ரி வைஃப். தென் ஆஃப்ரா பென்னோடது வந்து ஊர்னுக்கும். ட்ரைடனோடது ஆல் ஃபார் லவ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த டவுன் ஃபாப் இஸ் அ காமெடி பை. இது யாரோட காமெடி? வில்லியம் கான்கிரேவ், ஆஃப்ரா பென், காலி கிபர், ட்ரைடன். D. Collie Gibber. ஓகே, காலி கிபர். ஓகே, வேற Dryden. ட்ரைடன். ஓகே, எனி அதர் ஆப்ஷன்ஸ்? ஓகே, அப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? டைம் ஆயிடுச்சுல. ஆப்ஷன் பி ஆஃப்ரா பென் தான் வந்து த டவுன் ஃபாப் அப்படின்ட்டு ஒரு காமெடி எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஆஃப்ரா பென்னோட ஒர்க் தான் த டவுன் ஃபாப். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டு எர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் டிவைன் இஸ் a quotation from an essay on criticism, pastoral, rape of the lock, essay on man. ஃபர்ஸ்ட் இது எல்லாமே யாரோட ஒர்க்? Essay on Man. Pope. Alexander Pope. எஸ், அலெக்சாண்டர் போப்போடது. சோ நீங்க essay on man னு ஆன்சர் சொல்லிருக்கீங்க. வேற Essay on criticism. Essay on ஓகே, criticism. essay criticism. ஓகே ஓகே, நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். ஓகேவா? ஆக்சுவலா ஏ தான் கரெக்ட். essay on criticism அதுல தான் வந்து டு எர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் டிவைன் அப்படிங்கிற ஒரு கொட்டேஷன் வந்து எதுல வரும்னா essay on criticism. essay on manமே அவரோட ஒர்க் தான். சோ கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. essay on criticismல தான் வந்து இந்த கொட்டேஷன் வரும். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். In an essay of dramatic poesy, whom does Dryden refer to as the most learned and judicious writer which any theater ever had? John Webster, Ben Jonson. Christopher Marlowe, Ben Jonson, William. Ben Jonson. Ben Jonson. ஓகே ஓகே, ஆப்ஷன் பார்க்கலாம். கரெக்ட், பென் ஜான்சன் தான் இதோட ஆன்சர். ஓகேவா? சோ எஸ்ஏ அண்ட் டிராமாட்டிக் போயசில ஜான் ட்ரைடன் வந்து இந்த மாதிரி யாரை பார்த்து கமெண்ட் பாஸ் பண்ணிருக்காருன்னா பென் ஜான்சன். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இதே மாதிரி ட்ரைடன் வந்து ஐ அட்மையர் பென் ஜான்சன் பட் ஐ லவ் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற மாதிரி யாரு கமெண்ட் பாஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா ட்ரைடன். ஓகேவா? அவர் தான் வந்து ஐ அட்மையர் பென் ஜான்சன் பட் ஐ லவ் ஷேக்ஸ்பியர் கமெண்ட் பாஸ் பண்ணிருப்பாரு. ஓகே, அடுத்து பார்க்கலாம். இந்தியன் குயின் இஸ் ஓகேவா dash a heroic tragedy in rhymed couplets by John Dryden, a long poem is in free verse by Kiki and Darwala, an autobiography of Indian princess in exile, account of the life of Maharani Gayatri Devi. Option 1. A. Dryden. Dryden. Dryden.
அஸ் கரெக்ட். இதுல வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே இந்தியன் வந்ததுனால கொஞ்சம் இந்தியன் ரைட்டர்ஸையும் உள்ள வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலா இந்தியன் குயின்னு யார் ஒர்க் எழுதிருப்பாங்கன்னா ஜான் ட்ரைடன். அவரோட ஹீரோயிக் ட்ராஜடி இன் ரைம்டு கப்லெட்ல இருக்கிற ஒர்க் தான் இந்தியன் குயின். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சோ இதுல வந்து 1664ல இந்தியன் குயின் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. 1665ல வந்து இந்தியன் எம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைடன் வந்து ஒர்க் எழுதியிருக்காரு. ஓகேவா? ஸோ கிக்கியன் தர்வாலா பார்த்ததுனால அவங்க ஒரு இந்தியன் ரைட்டர். கீப்பர் ஆஃப் த டெட் அப்படிங்கிற ஒர்க்குக்காக 1984ல வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வந்து வின் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா இது வந்து 1982ல பப்ளிஷ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின இயர் தான் போட்டிருக்கேன். ஓகேவா? இதே மாதிரி 10 இயர்ஸ் கழிச்சு இன்னொருத்தவங்க வாங்கியிருப்பாங்களே 1994ல. நம்ம கம்பைன் பண்ணி அப்படிதான் படிச்சிருப்போம். கிரிஷ் மகேஷ் தத்தானியா? 1994 அவர் வந்து 93ன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 1953 தானே வர 56ல தானே பிறந்தாங்க. ஆமா, அவர் 58ல பிறந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் மகேஷ் தட்டானி. ஓகேவா? 1994 10 இயர்ஸ் கழிச்சு வந்து டாம் மோரிஸ் வந்து வாங்கியிருப்பாங்க. அப்படிதானே? நம்ம அப்படிதான் வந்து நம்ம கம்பைன் பண்ணி படிச்சோம். ஓகேவா? 1994ல டாம் மோரிஸ் வாங்கியிருப்பாங்க. ஓகே. அரேஞ்ச் இன் chronological order. பைடன், எஸ்டி கோல்ரிட்ஜ், ஷெல்லி, வேர்ட்ஸ்வொர்த், சதே, கீட்ஸ். Wordsworth, S.T. Coleridge, Sade, எஸ். ஓகே. சதே, Byron, Shelley, Keats. எஸ் கரெக்ட். ஓகே, அவங்க சொன்ன ஆர்டர் கரெக்ட். பார்க்கலாம். ஓகேவா? வேர்ட்ஸ்வொர்த் 70ல பிறந்திருப்பாங்க. 2 இயர்ஸ் கழிச்சு பிறந்திருக்காங்க. ஓகேவா? வாட்ஸ் வந்து எப்போ பிறந்திருப்பாருன்னா 1770ல பிறந்திருப்பாரு. கால்ரிட்ஜ் 1772, சதை 1774, சார்ல்ஸ் லாம் அண்ட் ஜெயின் ஆஸ்டின் ரெண்டு பேருமே வந்து 1775ல பிறந்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்த இயர் இருக்கிறதுனால நான் அப்படியே நடுவில் கொடுத்து வச்சிருக்கேன். பைரன் வந்து 1778, ஷெல்லி 1792 அண்ட் கீட்ஸ் வந்து நம்மளுக்கு எப்போது தெரிஞ்ச மாதிரி 1795. ஷெல்லி பைரன் சொல்லி நம்ம பழகி இருப்போம். பட் அது கிடையாது. நீங்க வந்து ஆல்பபெட்ல ஃபர்ஸ்ட் பி தானே வரும் பைரன். சோ ஃபர்ஸ்ட் பைரன் வருவாரு, அப்புறம் தான் ஷெல்லி வருவாங்க. ஓகேவா? chronologyல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா பைரன் வந்து 1788 எனக்கு மறக்கவே மறக்காது. ஏன்னா நான் 1588ல இருந்து 1988 வரை வந்து நான் ஞாபகமா வச்சிருந்தேன். ஆக்சுவலா 1588ல என்ன நடந்திருக்கும்? ஸ்பானிஷ் ஆர்மடா நடந்திருக்கும். எஸ் கரெக்ட். 1588ல ஸ்பானிஷ் ஆர்மடா நடந்திருக்கும். அண்ட் அதே டைம்ல தான் வந்து தாமஸ் ஹாப்ஸ்ங்கிற வந்து பிறந்திருப்பாரு. தாமஸ் ஹாபோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் கூட உண்டு. 1651ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஞாபகம் இருக்கா? லிவியேதான் அப்படிங்கிற ஒர்க். கரெக்ட், லிவியேதான். ஓகேவா? 1651ல பப்ளிஷ் ஆயிருக்கும். சோ இந்த ரெண்டுமே எப்போ நடந்திருக்கும்னா 1588ல நடந்திருக்கும். தென் 1688ல தான் நம்மளோட போப் பிறந்திருப்பாரு. அண்ட் அப்பதான் இன்னொரு இன்சிடென்ட்டும் நடந்திருக்கும். Glorious Revolution சொல்லிட்டு அது 1688ல நடந்திருக்கும். அண்ட் தென் 1788ல வந்து நம்மளோட பைரன் பார்ன் ஆயிருப்பாரு. 1888ல மேத்யூ வர்னால் இருக்கார்ல, அவர் டிமைஸ் ஆயிருப்பாரு. அண்ட் நம்மளோட ஜேசி ரான்சம் பார்ன் ஆயிருப்பாரு. அண்ட் யூஜின் ஓனெல் இவங்க எல்லாருமே வந்து 1888ல தான் பார்ன் ஆயிருப்பாங்க. ஓகேவா? 1988ல நிறைய லிஸ்ட் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்கு. டான் டெலியோட லிப்ரா, அப்புறம் நம்ம அன்னைக்கு கூட பார்த்தோமே ஷேக்ஸ்பியரோட இன்விசிபிள் புல்லட்டின்ஸ், அந்த மாதிரி 1988ல நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து 1588ல இருந்து 1988 வரை ஞாபகம் வச்சுட்டேன். ஸோ பைரன் வந்து 1788 மறக்காது, உங்களுக்கும் இனிமேல் மறக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வேர்ட்ஸ்வொர்த் வந்து 1770, 2 வருஷம் கழிச்சு கால்ரிட்ஜ், அடுத்த 2 வருஷம் கழிச்சு சதே 1774ல பார்ன் ஆயிருப்பாரு. அடுத்த 1775ல 2 பேர் பார்ன் ஆயிருக்காங்க, சார்ல்ஸ் லாம் அண்ட் ஜெயின் ஆஸ்டின். பைரன், ஷெல்லி, அடுத்து கீட்ஸ். ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Who called Tennyson decidedly the greatest of our living poets? Arnold, Eliot, G.P. Shaw, Wordsworth. Arnold. Okay. ஆக்சுவலா இந்த கமெண்ட் வந்து யார் பாஸ் பண்ணிருப்பாங்கன்னா டெனிசன் தான் பாஸ் பண்ணிருப்பாரு. ஓகேவா? ஓகே, அர்னால்ட் சொல்லிருக்கீங்க. ஆன்சர் பார்க்கலாம். வேர்ட்ஸ்வொர்த். ஓகேவா? வேர்ட்ஸ்வொர்த்தை பார்த்து நம்மளோட டெனிசன் டிசைடட்லி த கிரேட்டஸ்ட் ஆஃப் அவர் லிவிங் பொயட் அப்படின்னு சொல்லிட்டு டெனிசன் வந்து அவர் வேர்ட்ஸ்வொர்த்தை பார்த்து கமெண்ட் பண்ணிருப்பாரு. ஸோ இந்த 33rd கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்னன்னா வேர்ட்ஸ்வொர்த். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இமிடேஷன் ஆஃப் ஸ்பென்சர் இஸ் அ ஒர்க் பை ட்ரைடன், கீட்ஸ், ஷேக்ஸ்பியர், ஷா. Keats, John Keats. ஓகே, வேற ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஓகே, அவங்க சொன்ன மாதிரி கீட்ஸ் தான் அதோட ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் பி.
ஸ்பென்சர் அப்படின்னு ஒர்க் எழுதுறது வந்து ஜான் கீட்ஸ். சூப்பர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். In which work of Wordsworth describes Alf? An evening walk, borderers, descriptive sketch, the excursion. An evening walk. Descriptive sketches. An evening walk. Okay. Where? Descriptive sketches. Esther. Okay, descriptive sketches. Where? ஓகே, ஆன்சர் பாக்குற முன்னாடி இதுல நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். ஓகேவா, இந்த ஆப்ஷன்ல இருக்கிறதுல நம்ம வேர்ட்ஸ்வொர்த் எழுதுனதுலயே ஒரே ஒரு பிளே தான் அவர் எழுதிப்பாரு. அது என்ன பிளே? அது வந்து இந்த ஆப்ஷன்ல இருக்கு. Borderers. கரெக்ட். தெரியாதவங்க இருந்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வேர்ட்ஸ்வொர்த் வந்து நிறைய போம்ஸ் எழுதிப்பாரு. ஓகேவா, அவர் எழுதின ஒன்லி பிளே என்னன்னு பார்த்தோம்னா இந்த பி ஆப்ஷன்ல இருக்குல்ல, பார்டரர்ஸ், அதான் அவர் எழுதின ஒன்லி பிளே. சோ இவர் எந்த ஒர்க்ல வந்து ஆல்ப்ஸ் ரிவரை பத்தி டிஸ்கிரைப் பண்ணிருக்காருன்னு பார்ப்போம். ஆப்ஷன் சி, டிஸ்கிரிப்டிவ் ஸ்கெச்சஸ். ஓகேவா, அந்த ஒர்க்ல தான் வந்து ஆல்ப்ஸ் ரிவரை பார்த்து நம்மளோட வேர்ட்ஸ்வொர்த் வந்து டிஸ்கிரைப் பண்ணிருப்பாரு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Who wrote a preface to English version of Geetanjali? W.B. Yeats, G.P. Shah, H.G. Wells, E.M. Foster. G.B. Shah. Sorry, W.B. Yeats. WBH. Okay, வேற? ஓகே, ஆக்சுவலா இந்த ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி டபுள் இனிஷியல் இருக்கிறது வந்து நான் தான் அப்படி வேணும்னே கொடுத்தேன். ஏன்னா இவங்க எல்லாருமே கொஞ்சம் அப்படி கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரியே இருப்பாங்க. மேபி இந்த மாதிரி எக்ஸாம்லயும் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றதுக்காக நான் கொடுத்தேன். ஸோ W.B. Yeats தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் ஏ, W.B. Yeats. அவங்க தான் வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் ஆஃப் கீதாஞ்சலி அப்படிங்கிற ஒர்க்குக்கு வந்துட்டு ப்ரிஃபேஸ் எழுதிருப்பாங்க. அப்போ கீதாஞ்சலி அப்படிங்கிறது யாரோட ஒர்க்? Rabindranath Tagore. எஸ், ரவீந்திரநாத் தாகூரோட ஒர்க் தான் வந்து கீதாஞ்சலி. ஓகேவா, ஓகே நம்ம பார்க்கலாம். ரவீந்திரநாத் தாகூர் அவங்க எப்போ வின் பண்ணிருப்பாங்க? 1930. 1930. 1930 தான் அவங்க வின் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். In which work of W.B. Yeats the speaker retells the story of Greek mythology? The Tower, Option the C, Shadowy Water, Lida. Lida, the School Children. ஓகே, சி சொல்றீங்களா? Yes, C. ஓகே நம்ம ஆன்சர் பார்க்கலாம். எஸ், ஆப்ஷன் சி, லிடா அண்ட் த ஸ்வான், அதான் கரெக்ட். ஓகேவா, W.B. ஈட்ஸோட லிடா அண்ட் த ஸ்வான் அப்படிங்கிற ஒரு ஒர்க்ல தான் கிரீக் மித்தாலஜி வந்து அந்த ஸ்பீக்கர் வந்து ரீடெல் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ த ஆன்சர் இஸ் லிடா அண்ட் த ஸ்வான். ஓகே, டைம் ஆச்சு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் த நாவல் ஆஃப் சார்ல்ஸ் டிக்கன்ஸ்? Option 2. ஓகே, Option 2. எஸ். ஃபர்ஸ்ட் அப்போ எது வரும்? ஆலிவர் ட்விஸ்ட், தென் Twist. David Copperfield. Hard Times. டேவிட் காப்பர்ஃபீல்ட், தென் Tale of Two Cities. Great Expectations. Yes, okay, correct. ஓகே, இதுதான் வந்து இவரோட கரெக்டான ஆர்டர். ஓகே, ஆப்ஷன் 2. ஓகே, ஆப்ஷன் பி அதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து ஆலிவர் ட்விஸ்ட் வரும், தென் டேவிட் காப்பர்ஃபீல்ட் 1850 பப்ளிஷ் ஆயிருக்கும், அப்பவே பார்த்தோம்ல. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் டைம்ஸ், தென் டேல் ஆஃப் டூ சிட்டிஸ், கிரேட் எக்ஸ்பெக்டேஷன். எது படிக்கிறீங்களோ இல்லையா, இன்னைக்கு நைட்டே போய் முடிஞ்ச அளவுக்கு சார்ல்ஸ் டிக்கின்ஸோட ஒர்க்கை ஃபுல்லா வரிசையா படிச்சு வச்சிருங்க. மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்லயுமே வந்து அதை ஒரு கொஸ்டினா கேட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா, சோ அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லும்போது நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்து அது கரெக்டா தெரியல செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்களா? யாராவது செக் பண்ணீங்களா? ஜாக் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்ல வந்து நம்மளோட பீட்டர் கேரியோட ஒர்க் தான் ஜாக் மேக். ஓகேவா, அவர் வந்து அந்த ஒர்க்ல ஏதோ ஒரு சார்ல்ஸ் டிக்கின்ஸோட ஒர்க்கை வந்து எடுத்து பேசியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணீங்களா யாராவது? அதுக்கு ஆன்சர் வந்து கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஓகேவா, லிட்டில் கிரேட் எக்ஸ்பெக்டேஷனா அன்னைக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருந்தோம்ல, அதுக்கு ஆன்சர் வந்து கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஜாக் மேக்ஸ் அப்படிங்கிறது பீட்டர் கேரியோட ஒர்க், அண்ட் அதுல வந்து கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் பத்தி அவர் பேசியிருப்பார். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Andrew Motion was inspired to write a poem influenced by Tennyson's work. Identify the work that influenced Andrew Motion. Dock of the Light Brigade, Maud, Charge of the Light Brigade, Crossing the Bar. Option A. The Dog of the Light Brigade. Okay, super. Vera? The Charge of the Light Brigade. Charge of the Light Brigade. Okay, Vera? The Dog of the Light Brigade.
டாக் ஆஃப் த ஓகே. இதுலதான் நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம்னா ஒழுங்கா கொஸ்டினை வாசிக்காம மிஸ்டேக் பண்றோம். அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐடென்டிஃபை த ஒர்க் தட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆண்ட்ரியூ மோஷன். அப்போ ஆண்ட்ரியூ மோஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண டெனிசனோட ஒர்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் என்னது? கரெக்ட், சார்ஜ் ஆஃப் த லைட் பிரிகேட். ஓகேவா? சார்ஜ் ஆஃப் த லைட் பிரிகேட் தான் ஆன்சர். இதை பார்த்து தான் நம்மளோட ஆண்ட்ரியூ மோஷன் த டாக் ஆஃப் த லைட் பிரிகேட்னு ஒர்க் எழுதிருப்பாரு. ஓகேவா? So the correct answer is option C, charge of the light brigade. Okay. At the question பார்க்கலாம். Which one of the following is an elegy written by Arnold for his father? Rugby champion. Rugby chapel. Rugby chapel. Okay. break. Okay. ஓகே, இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா அர்னால்டு வந்து அவரோட ஃபாதருக்காக எழுதினதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பிரேக் யார் எழுதிருப்பாங்க? Tennyson. எழுதிருப்பாங்க. ஓகே. ஆப்பிள் யார் எழுதிருப்பாங்க? Spencer. ஸ்பென்சர் எழுதிருப்பாங்க. ஓகேவா? ஆஸ்ட்ரேலியான்னு சொல்லிட்டு சிட்னி எழுதிருப்பாரு. தென் த ஃபோர்சேக்கன் மெர்மன் யாரோட ஒர்க்? Matthew Arnold. ஓகேவா? உங்களுக்கு டவுட் இருக்கும்னா ரக்பி சாப்பல் அண்ட் ஃபார்சேக்கன் மெர்மன்ல தான் டவுட் வரணும். மத்த ரெண்டு ஒர்க்ல உங்களுக்கு டவுட்டே வரக்கூடாது. சோ தி ஆன்சர் இஸ் ரக்பி சாப்பல். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். மேத்யூ அர்னால்ட் அவரோட அப்பாக்காக எழுதின எலிஜி வந்து ரக்பி சாப்பல். அப்போ அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, ஆதர் ஹக்லோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு, அவருக்காக அப்படிங்கிற எலிஜி வந்து அவரோட ஃப்ரெண்டுக்காக வந்து எழுதியிருப்பாரு. அண்ட் ரக்பி சாப்பல் அப்படிங்கிற ஒர்க் வந்து அவரோட அப்பாக்காக எழுதியிருப்பாரு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எமினன்ட் விக்டோரியன்ஸ் இஸ் a 1918 புக் பை யாரோடது? தாமஸ் கார்லைல். Option C, Linton Strachey. Yes, correct. ஆப்ஷன் சி, லிட்டன் ஸ்ட்ராச்சே. ஓகேவா? அதுதான் கரெக்டான ஆன்சர். சோ அந்த லிட்டன் ஸ்ட்ராச்சே, வர்ஜினியா உல்ஃப், டங்கன் கிராண்ட் இவங்க எல்லாம் எதுல வருவாங்க? Bloomsbury. வரக்கூடிய ரைட்டர்ஸ் தான் இந்த டங்கன் கிராண்ட், லிட்டன் ஸ்ட்ராச்சே, வர்ஜினியா உல்ஃப் எல்லாம். ஓகேவா? சோ லார்ட் ஒன் அவுட் மாதிரி இருக்கிற ஒரே ஒரு ஆளு நம்மளோட தாமஸ் கார்லைல். அவரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆளு. சோ அவரோட ஒர்க்ஸ் கொஞ்சம் கொடுத்திருக்கேன். சார்ட்டஸ் ரிசார்ட்டஸ், பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்திருக்கும். எப்ப நடந்திருக்கும்? 1789. ஓகே, 1789 to 1790. நம்மளோட லிரிக்கல் பேலன்ஸ் வந்து 1798ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அது அப்படியே மாத்தி போட்டா 1789. ஓகேவா? நான் அப்படிதான் ஞாபகம் வச்சுட்டேன். அண்ட் அதே இயர்ல தான் நம்மளோட சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் வில்லியம் பிளேக்கோட பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அந்த இயர்ல தான் பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்திருக்கும். பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படின்னு ஒர்க் யார் எழுதிருப்பாங்கன்னா நம்மளோட தாமஸ் கார்லைல் எழுதியிருக்காரு. ஓகேவா? ஆன் ஹீரோஸ் அண்ட் ஹீரோ வர்ஷிப், பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் அண்ட் லேட்டர் டே பேம்ப்ளெட்ஸ், இதெல்லாம் யாரோட ஒர்க்னா தாமஸ் கார்லைலோட ஒர்க். இதே மாதிரி சிமிலரா லேட்டர் டே சாம்சன் சொல்லிட்டு ஒருத்தர் எழுதிப்பாரு, இந்தியன். அடுத்தது பார்க்கலாம். அரேஞ்ச் த chronological order. சோ இது எல்லாமே யாரோட ஒர்க்? சிலஸ் மானர், ரொமோலா, சீன்ஸ் ஆஃப் கிளரிக்கல் லைஃப். George Eliot. எஸ் கரெக்ட். ஜார்ஜ் எலியட்டோட ஒர்க். ஓகே, இது chronological orderல சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் எது வரும்? Adam Bede. ஓகே, அடுத்து ஓகே, ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து ஆடம் பீட்னு எல்லாருமே தெரியுது. ஓகேவா? ஆக்சுவலா ஆடம் பீடுங்கிறது அவரோட நாவல் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒர்க். ஓகேவா? சோ சீன்ஸ் ஆஃப் கிளரிக்கல் லைஃப் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எழுதின ஒர்க் வந்து சீன்ஸ் ஆஃப் கிளரிக்கல் லைஃப் 1857ல வந்திருக்கும். அது ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஸோ ஜார்ஜ் எலியட்னு பார்க்கும்போது அவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து மேரி ஆன் எவான்ஸ். அவங்களோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஸ்டோரின்னு பார்க்கும்போது சீன்ஸ் ஆஃப் கிளரிக்கல் லைஃப் 1857ல வந்துட்டு அவங்க எழுத ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ப்ரொஃபஸர்ங்கிற ஒர்க்கை வந்து நம்ம ஞாபகம் வச்சு அப்படியே சேர்த்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, தென் ஆடம் பீட் வந்து 1859ல வந்துட்டு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. த மில் ஆஃப் த ஃபிளாஸ் 1860ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. சிலஸ் மானர் 1861ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ரொமோலா 1863ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஃபெலிக்ஸ் கால்ட் அதோட சப்டைட்டில் வந்து த ரேடிக்கல் 1866ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. மிடில் மார்ச் 1870 பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டேனியல் டெரோட்டா 1876ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இது வந்து நான் ஒரு ஸ்டோரி வச்சு படிச்சேன். சோ குயிக்கா அந்த ஸ்டோரி சொல்றேன், முடிஞ்ச ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து சீன்ஸ் ஆஃப் கிளரிக்கல் லைஃப் அப்படிங்கறத நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா அது இவங்களோட நாவல் இல்ல, ஷார்ட் ஸ்டோரி. அதையே நம்ம தனியா படிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது ஆடம் பீடுன்னு சொல்லிட்டு ஒரு எலி இருக்கு, ரேட். ஓகேவா? அந்த ஆடம் பீட் வந்து ஒரு மில்லுக்குள்ள போகுது. சோ அந்த மில்லுக்குள்ள போன உடனே அங்க வந்து சிலஸ்மானதுன்னா சின்னதுன்னு ஞாபகம் வச்சுட்டேன். ஓகேவா? சின்னதா ஒரு ரூம் இருக்கு. ரொமோலாங்கிறத வந்து ரூம்னு ஞாபகம் வச்சுட்டேன். ஓகேவா? சிலஸ்மானர், அதுக்கப்புறம் ரொமோலா. அங்க போன உடனே அவங்களுக்கு ஹாட்டா இருக்கு. அந்த ரூம்குள்ள வந்து
ரொம்ப ஹாட்டா இருக்கும், ஃபெலிக்ஸ் ஹால்ட். ஓகேவா? சோ அந்த ஹாட்டா இருந்த உடனே அந்த ரேட் என்ன பண்ணிடுச்சுன்னா மார்ச் பண்ணிட்டே வெளியில வந்துருச்சு. இந்த ஸ்கூல்ல எல்லாம் மார்ச் பண்ணுவோம்ல, சோ அந்த மாதிரி மிடில் மார்ச். ஓகேவா? மார்ச் பண்ணிட்டே வெளியில வந்துருச்சு. வெளியில வந்து பார்த்தா அதோட ஃப்ரெண்டு டேனியல் டெரோண்டா அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேவா? அவங்கள வந்து மீட் பண்ணிடுச்சு. இப்படிதான் ஒரு ஆர்டர்ல நான் படிச்சேன். சோ எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆடம் பிட்னு ஒரு ரேட் இருக்கு, மில்லுக்குள்ள போகுது, சின்னதா ஒரு ரூம் இருக்கு. சோ சிலஸ் மனர் ரொமோலா. சோ அந்த ரூம் ரொம்ப ஹாட்டா இருக்கு. மார்ச் பண்ணிட்டே வெளியில வந்து அதோட ஃப்ரெண்ட் டேனியல் டெரோண்டா அவங்கள வந்து மீட் பண்ணிட்டு, இப்படிதான் நான் வந்து ஜார்ஜ் எலியட்டோட ஒர்க்ஸ் வந்து ஞாபகம் வச்சுட்டேன். சோ உங்களுக்கும் முடிஞ்சா நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த ஒர்க் பார்க்கலாம். ஓகேவா? சோ இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், இதுல எது ஃபர்ஸ்ட் வரும்? Scenes of clerical life. Scenes of clerical life. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க் Adam B. ஆடம். ஓகே, அப்போ ரெண்டாவது Adam Bede. Mill on the floor. கரெக்ட். மில்லுக்குள்ள போடு, மில் ஆஃப் தி ஃப்ளோர். அப்போ Silas Manor, Romola. Silas Manor. Romola. Felix Holt. Felix Holt. Daniel Deronda. ஃபெலிக்ஸ் ஹால்ட்டுக்கு அப்புறம் ஒன்று வருமே, ஹாட்டா இருக்கிறனால Middle March. கரெக்ட், மிடில் மார்ச் அண்ட் டேனியல் டெரோண்டா. சூப்பர். ஓகே, எல்லாருமே நல்லா ஆன்சர் பண்ணீங்க. ஓகேவா? இதுதான் உங்களோட chronological order. சோ படிச்சுக்கோங்க இதையும். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Who coined the term Victorian compromise? ரெண்டு பேர் வருவாங்க இதுல. G.K. Option 1 and B. ஓகே, ஆப்ஷன் 1 அண்ட் B ன்னு சொல்லிருக்கீங்க. வேற ஜிகே செஸ்டர்டன் வந்து கன்ஃபார்ம் வருவாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இன்னொருத்தங்க யாரு? Christopher Asherwood. ஓகே, வேற? ஓகே, டைம் ஆயிடுச்சு, நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். ஓகேவா? ஆப்ஷன் ஏ அண்ட் சி, ஜிகே செஸ்டர்டன் அண்ட் லாரன்ஸ் ஃப்ரைட்மேன். ஓகேவா? ஜிகே இருந்தா வச்சு ஃப்ரை பண்ணிடுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஜிகே செஸ்டர்டன் அண்ட் லாரன்ஸ் ஃப்ரைட்மேன் இவங்க ரெண்டு பேரும் தான் விக்டோரியன் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து காயின் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்த ஒர்க் பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். செப்டிமஸ் ஸ்மித் த கேரக்டர் அப்பியர்ஸ் இன் வர்ஜினியா உல்ஃப்ஸ் எந்த ஒர்க்ல வந்து இந்த கேரக்டர்? Mrs. Dalloway. ஓகே, ஓகே, கரெக்ட். மிஸ்ஸஸ் டாலவே அப்படிங்கிற ஒர்க்ல தான் வந்து செப்டிமஸ் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து வந்திருப்பாங்க. ஓகேவா? அவங்க கூட செல் ஷாக் வந்து டயா இருப்பாங்க, டிமைஸ் ஆயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ வர்ஜினியா உல்ஃப்னு பார்க்கும்போது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து வாயேஜ் ஆஃப் 1915ல வந்திருக்கு. அடுத்த ஒர்க் வந்து நைட் அண்ட் டே 1919ல வந்திருக்கும். தென் ஜாக்கப்ஸ் ரூம் 1922 நம்மளோட வேஸ்ட் லேண்ட், ஆரன்ஸ் ராடு, யூலிசஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆயிருக்கும்ல, அந்த இயர்ல வந்திருக்கும். தென் மிஸ்ஸஸ் டாலவேல தான் வந்து அந்த கேரக்டர் வந்திருப்பாங்கன்னு பார்த்தோமா, 1925ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபீமேல் யூலிசஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இதோட ஒர்க்கிங் டைட்டில் என்னன்னா த ஹார். ஓகேவா? அப்ப த ஹார்ஸ் அப்படின்னு யார் ஒர்க் எழுதிருப்பாங்கன்னா மிக்கேல் கன்னிங்கம் அப்படிங்கிறவங்க வந்து ஒர்க் எழுதிருப்பாங்க. 1998ல அந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும். 1999ல புலிட்சர் பிரைஸ் வின் பண்ணிருப்பாங்க. அடுத்தது டு த லைட் ஹவுஸ் 1927ல பப்ளிஷ் ஆயிருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரூம் ஆஃப் ஒன்ஸ் 1929ல பப்ளிஷ் ஆயிருக்கு. தென் பிட்வீன் த ஆக்ஸ் இதுதான் அவங்களோட லாஸ்ட் ஒர்க் 1941ல வந்துட்டு பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். Carlyle's House and Other Sketches is a book by யாரோட ஒர்க் இது? Carlyle's House and Other Sketches. Eliot. ஓகே, எலியட்னு சொல்லிருக்கீங்க. ஆன்சர் பார்த்துடலாம். ஓகேவா? வர்ஜினியா உல்ஃப் அந்த அம்மா, இந்த வர்ஜினியா உல்ஃப் அண்ட் டிஎஸ் எலியட் இவங்க ரெண்டு பேரும் இல்லாத இடத்துல எல்லாம் போய் ஒர்க் எழுதி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியாது, அவ்வளவு ஒர்க்ஸ் இருக்கு அவங்களோடது. ஓகேவா? சோ இந்த கார்லைல்ஸ் ஹவுஸ் அண்ட் அதர் ஸ்கெச்சஸ் அப்படிங்கிற ஒர்க் யார் எழுதிருக்காங்கன்னா வர்ஜினியா உல்ஃப். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அடுத்தது பார்க்கலாம். இதுல ஆட் ஒன் அவுட். ஆக்சுவலா இது வந்து ஒரு ட்ரிலஜில வரக்கூடிய ஒர்க். ஜூனா அண்ட் பேகாக் பார்த்தா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். யாரோடது? சீனா கேசி. கரெக்ட், சீனோ கேசி. ஓகேவா? சீனா கேசியோட ஒரு ட்ரிலஜி, டப்ளின் ட்ரிலஜி எழுதிருப்பாரா? அதுல வந்து இதுல ஒரு 3 ஒர்க் வரும். எந்த ஆப்ஷன் வந்து தப்பு? ஆப்ஷன் பி, Harvest Festival. Harvest Festival. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது தான் வருது. ஓகேவா? சோ சீனா கேசி அவரோட ஒர்க் வந்து டப்ளின் ட்ரிலஜி அப்படிங்கறதா அந்த ட்ரிலஜியோட நேம். த ஷேடோ ஆஃப் அ கன்மேன் 1923ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஜூனோ அண்ட் பேகாக் அப்படிங்கிற ஒர்க் 1924ல பப்ளிஷ் ஆயிருக்கும். தென் த ப்ளோ அண்ட் த ஸ்டார்ஸ் அப்படிங்கிற ஒர்க் வந்து 1926ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகேவா? ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படிங்கறதும் அவரோட ஒர்க் தான். இந்த ஒர்க் அவர் வந்து இருப்பாரு. ஓகேவா? சோ ஆபிங் தியேட்டரோட யார் அசோசியேட் ஆயிருப்பாங்க? நம்ம அவங்களோட ஒர்க் கூட பார்த்தோம், லெடா அண்ட் தி ஸ்வான் சொல்லிட்டு. W.B. Yeats. W.B. Yeats. Correct. Okay. The Gates of the Wrath, a melodrama அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒர்க் எழுதிருப்பாங்க 1903ல? Roger Fry, Winston Churchill, Anne Albany, E.M. Roger Fry. Okay.
வேற நான் இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறேன். அவங்க ஓல்டு வைஃப் ஸ்டேல்னு சொல்லிட்டு ஒர்க் எழுதிப்பாங்க 1908ல. Arnold Bennett. Arnold Bennett. எஸ் கரெக்ட், அர்னால்ட் பெனட். இதே மாதிரி நம்மளோட யுனிவர்சிட்டி விட்ஸ்லயும் ஒருத்தவங்க ஓல்டு வைஃப் ஸ்டேல்னு ஒர்க் எழுதிருப்பாங்க. George Peele. George Peele. இது வந்து ஓல்டு ஸ்டைல்னு ஒர்க் எழுதிப்பாரு. ஓகேவா? சோ இந்த ஒர்க், அதாவது த கிரேப்ஸ் ஆஃப் ராத் எ மெலோட்ராமா அப்படிங்கிற ஒர்க் எழுதினது யாருன்னா அர்னால்ட் பெனட். ஓகேவா? சோ அவரோட ஒர்க் தான் இந்த கிராண்ட் பேபிலான் ஹோட்டல் 1902ல வந்திருக்கும். அண்ட் த ஓல்டு வைஃப் ஸ்டைல் 1908ல எழுதிருப்பாரு. அப்புறம் வந்து கிளே ஹேங்கர் அப்படிங்கிற ஒரு ட்ரிலஜியும் எழுதிருப்பாரு. அடுத்து வந்து ஜான் ஸ்டெயின்பேக். இவரை நான் எதுக்காக எடுத்திருக்கேன்னா, இவர் வந்து ஒரு டஸ்ட் பவுல் ரிலஜின்னு ஒரு ட்ரிலஜி எழுதிருப்பாரு. அதுல வந்து கிரேப்ஸ் ஆஃப் ராத்னு ஒர்க் வரும். ஓகேவா? இது நம்ம பார்த்தோம்ல கேட் ஆஃப் ராத் நம்மளோட பெனட் ஒர்க்னு. சோ இவர் வந்து கிரேப்ஸ் ஆஃப் ராத்னு ஒரு ஒர்க் வந்து ஜான் ஸ்டெயின்பெக் ஓடுது. அவர் 1962ல நோபல் பிரைஸ் கூட வின் பண்ணிருப்பாரு. ஒரு நோபல் அரைட். அவர் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆள். ஓகேவா? சோ அதுல வரக்கூடிய அந்த டஸ்ட் பவுல் ட்ரிலஜி வரக்கூடிய ஒர்க் நான் கொடுத்திருக்கேன். இன் டூபாய்ஸ் பேட்டில் 1936, ஆஃப் மைஸ் அண்ட் மென் 1937, கிரேப்ஸ் ஆஃப் ராத் 1930. ஓகேவா? பார்க்கலாம். சோ இவ்வளவு நேரம் வந்து அந்த இந்த ஏஜ் வந்துச்சு, அப்புறம் விக்டோரியன் ஏஜ், அப்புறம் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ரொமான்டிக் ஏஜ், ரெஸ்டோரேஷன் ஏஜ், அப்புறம் வந்து விக்டோரியன் ஏஜ் வந்துச்சு. அந்த மாதிரி பார்த்தோம். சோ இது எல்லாமே கலந்த மாதிரி இதுல இருக்காங்க. ஓகேவா? சொல்லுங்க. ஜார்ஜ் பீல், ராபர்ட் கிரீன் இதெல்லாம் எதுல வருவாங்க? லார்ட்ஸ் கிட் இவங்க எல்லாரும் University Wits. கரெக்ட், யூனிவர்சிட்டி கிட். ஓகே. அப்புறம் தென் வில்லியம் கான்கிரிவ், வில்லியம் வெச்சர்லி, ஜார்ஜ் எத்ரிச் இவங்க எதுல Restoration வருவாங்க? Playwrights. கரெக்ட். ஓகேவா? Correct. Okay, super. Then John Everest Millers, James Collins, Ford Madox, Ford Brown, Dante Gabbett. Yes, Pre-Raphaelite Brotherhood. Okay, Pre-Raphaelite Brotherhood. 1848. 1848. யார் ஃபவுண்ட் பண்ணிருப்பாங்க? டிஜி ரோசிட்டி. ஓகே. ஜான் ரஸ்கின் தான் அதோட ஃபவுண்டர்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது ஏர்னஸ்ட் டவுசன், லியோனார்ட் WBE இதுல தான் வருவாங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. Rimers Club. ரைமஸ் கிளப் டெக்காட் ஆஃப் தி 1890s. ஓகேவா? இதுதான் இதோட கரெக்டான ஒரு ஆர்டர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா? சோ ஜார்ஜ் பீல் எல்லாரும் வந்து யுனிவர்சிட்டி வீக்ஸ், வில்லியம் கான்கிரிவ், வில்லியம் வெச்சர்லி எல்லாம் ரெஸ்டரேஷன் ரைட்டர்ஸ், ஜான் எவரெஸ்ட் மில்லர்ஸ், டிஜி ரோசிட்டி எல்லாம் இதுல வருவாங்க PRD, அண்ட் ஏர்னஸ்ட் டவுசன், லியோனார்ட் ஜான்சன் WBE எல்லாம் ரைமஸ் கிளப்ல வரக்கூடியவங்க. ஓகேவா? சோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் லாஸ்ட் क्वेश्चन இது. ஓகேவா? ஹொரேஸ், ட்ரைடன், சாமுவல் டேனியல் அண்ட் பென் ஜான்சன். சோ இந்த சைடு அவங்களோட ஒர்க்ஸ் இருக்கு. ஹொரேஸோடது என்ன ஒர்க்? Ars Poetica. Okay. Super. Then John Drydenோட work Of Dramatic Poesy. dramatic poesy. Samuel Danielோடது The Defense of Rhyme. Defense of Rhyme. A Defense of Rhyme. அப்புறம் நம்மளோட பென் ஜான்சனோட work Timber or Discoveries. Timber or Discoveries. Yes, correct. இதுக்கு வந்து ஆப்ஷன் 3 தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? சோ ஹொரேஸ் வந்து ஆர்ஸ் பொய்டிகா, ட்ரைடன் வந்து ஆஃப் dramatic poesy, சாமுவல் டேனியல் வந்து டிஃபென்ஸ் ஆஃப் ரைம், பென் ஜான்சன் வந்து டிம்பர் ஆஃப் டிஸ்கவரிஸ். ஓகேவா? சோ क्वेश्चंस அவ்வளவுதான். ஓகே, இந்த செஷன் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஓகேவா? ஓகே, நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. சாரி. Okay, thank you and all the best. Week in the time எல்லாரும் எக்ஸாம் எழுதிட்டு Thank you. ஓகே, சேஃபா போயிட்டு எல்லாரும் நல்லா எக்ஸாம் எழுதிட்டு ஆல் தி பெஸ்ட். Thank you, Ka. Thank you all.